கர்த்தர் நல்லவர். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 7வது வேத வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமேன் என்று சொல்லலாமா? இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு, இந்த மாதம் நமக்கு 7வது மாதம். ஆமேன் என்று சொல்லலாமா? இந்த 7வது மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எல்லாரும் இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். திரும்ப சொல்லுவார், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இன்றைய நாளில தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை, இந்த மாதத்தில் என்னை நிமிர செய்வார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? இந்த மாதத்தில் தேவன் என்ன செய்வாராமா? நல்ல வாய்களை திறந்து சொல்லலாமா? தேவன் நம்மளை என்ன செய்வாரா? நிமிர செய்வார். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால் 26:13 வேகமா. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென் என்று சொல்லாம இந்த இடத்துல வாசிக்கிற. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு. எல்லாரும் என்ன பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நான் என்ன தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, எகிப்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தீங்க. நீங்கள் நிறைய பேர் நம்மளை சொல்கிறாரு நிறைய விஷயங்களில், ஒருவேளை வியாதியினுடைய அடிமைத்தனம், தரித்திரத்தினுடைய அடிமைத்தனம், பிசாசுனுடைய அடிமைத்தனம், மாந்திரிகத்தினுடைய அடிமைத்தனம், நிறைய அடிமைத்தனங்களுக்குள்ளே நம்ம கிடந்தோமாமா. ஆனால் கர்த்தர் நம்மளை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி விட்டார். ஆமென். இதை நான் உணர்ந்து சொல்கிறேன். இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறபடினால நான் சொல்கிறேன். இதை இனி நம்ம வாழ்க்கையில் எந்த மனுஷனுடைய அடிமைத்தனங்களையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நிலை நிறுத்த போகிறது இல்லை. எல்லா அடிமைத்தனங்களை கர்த்தர் முறித்து விட்டார். எகிப்தினுடைய அடிமைத்தனம் 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை சிந்தி எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினாரோ, ஏசப்பா ரத்தத்தை சரீரத்தை நான் பானம் பண்ணுகிறபடியினாலே இனி என் மேல அடிமைத்தனம் இல்லை, நுகத்தடி இல்லை. சொல்லுங்க, நுகத்தடி இல்லை. மனுஷனுடைய நுகங்கள் என் மேல இல்ல, சாத்தானின் நுகங்கள் நம்ம மேல இல்ல, தரித்திர நுகங்கள் என் மேல இல்ல, வியாதியின் நுகங்கள் என் மேல இல்ல, பிசாசை என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எல்லா நுக தடிகளை தேவன் முறித்து விட்டார். இதை தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒன்னு நுகத்தடியை முறித்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. ஒன்னு நுகத்தடியை முறிச்சிட்டாரு. 2வது கர்த்தர் என்னை புறப்பட பண்ணி விட்டார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. புறப்பட பண்ணிட்டார் அப்படின்னா எங்கிருந்து எங்க? எகிப்திலிருந்து கானான் அப்படின்னு சொல்றதை விட என்மேல் எழுதப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்காக கர்த்தர் என்னை புறப்பட பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப நான் போயிட்டு இருக்கிறேன். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. நான் போயிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில செங்கடல் இல்லைன்ட்டு இல்லை, யோர்தான் இல்லைன்ட்டு இல்லை, எரிகோ இல்லைன்ட்டு இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்கி கொண்டு கர்த்தர் என்னை எகிப்திலிருந்து கானானை நோக்கி புறப்பட பண்ணி இருக்கிறார். புறப்பட பண்ணி கொண்டிருக்கிறார். நான் போய் கொண்டிருக்கிறேன். மேக சமமாய் அக்னி சமமாய் அவர் எனக்கு முன்பாய் புறப்பட்டிருக்கிறார். எனக்கு வேண்டியதை கொடுக்கத்தக்கதாய் கண்மலையாய் அவர் என்னோடு கூட வருகிறார். கண்மலையாய் அவர் என்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? நம்மளை புறப்பட பண்ணி அடுத்து என்னவாமா? வாசிங்க. புறப்பட பண்ணி அழைத்து கொண்டு போகிற தேவனாகிய கர்த்தர் நானே. வாசிங்க அந்த வசனம் மறுபடியும். நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி. நல்லா சொல்லுங்க. நிமிர்ந்து சொல்லுங்க. என்னவாமா? நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். சொல்லுங்க. என்னவாமா? நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற. எல்லாரும் வார்த்தையை சொல்லுங்க. நான் இனிமேல் நிமிர்ந்து நடப்பேன். கர்த்தர் 3வது சொல்றார். 1 உன்னை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். 2வது நீ புறப்பட்டு இப்ப போயிட்டு இருக்கிற மகள்
மகளே எங்கயான சுத்துன இடத்துலயே சுத்துறேன்னு நினைக்கிற, இல்ல இல்ல, நீ புறப்பட்டு போயிட்டு உங்க ஆவி விடுதலை ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? உங்க ஆத்மா விடுதலை ஆகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை புறப்பட்டு போக பண்ணி கொண்டிருக்கிறார். மூணாவது, நான் நிமிர்ந்து நடப்பேன். சொல்லுங்க, நான் நிமிருவேன். பிசாசே என்ன குத்த அல்லது குனிய நீ கொட்டிட்டு இருந்தீல, இனி என் மேல உனக்கு அதிகாரமே இல்லை. என் ஆவி மேல உனக்கு அதிகாரம் இல்லை, என் ஆத்மா மேல உனக்கு அதிகாரம் இல்லை. என்னை நிமிர பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவரே என்னை நிமிர பண்றார். என்ன நிமிர பண்றார் சொல்லுமா? என் குடும்பம் குமிஞ்சிருச்சு, என் குடும்பம் ஆமா சாத்தான் பிடிக்குள்ள இருந்தது, இல்ல எல்லா நுகத்தடிகளும் என் மேல முறிக்கப்பட்டு என் மேல இருந்த சாத்தானின் நுகத்தடிகளை எல்லாம் முறித்து தேவன் என்னை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். நான் நிமிர்ந்து நடப்பேன். ஆமென் என்று சொல்லலாமா? அதனால்தான் லூக்கா 13:13 சொல்றோம், ஏசப்பா அந்த ஆலயத்துக்கு வந்த பொழுது 18 வருஷமாய் ஒரு பெண் எப்படி இருந்தாலாம்? கூனி குறுகி கொண்டிருந்தாள். வாசிங்கம்மா அந்த வசனத்தை. அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவள் உடனே, எல்லாரும் அந்த வேத வசனத்தை சேர்த்து வாசிப்போம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென் என்று சொல்லலாமா? உடனே அவள் நிமிர்ந்து. சொல்லுங்க, உடனே அவள் நிமிர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒருவர் கூனியா இருக்கிறதை தேவன் விரும்பவில்லை. சாத்தானின் பிடியில கட்டப்பட்டிருக்கிற உன்னை, ஏனெனில் இவளும் ஆபிரகாமினுடைய குமாரத்தி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவ எப்படிப்பட்டவளாமா? ஆபிரகாமினுடைய குமாரத்தி கட்டப்பட்டிருக்க கூடாது, அல்லது கூனியா இருக்க கூடாது. நீ சத்துருவினால ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இனியும் திரும்ப இல்ல. கர்த்தர் அதை விரும்பல. இந்த எலும்பு மகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எலும்பு இனி நீ கட்டப்பட்டு கிடக்கிறத, கூனி குறுகி கிடக்கிறத கர்த்தர் விரும்பவில்லை. எழுந்து நிமிர்ந்து நடக்கணும். நீ எழுந்து நிமிர்ந்து நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆசாரிப்பு கூடாரத்தை செய்த பொழுது அங்கே ஒரு மரம், முக்கியமான ஒரு மரம். சொல்லுங்க, சீத்தி மரம். என்ன மரம்? சீத்தி மரம். அந்த சீத்தி மரம், அதாவது தண்ணிக்குள்ள ஊற அந்த சீத்தி மரம் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே இதை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது சீத்தி மரம் இந்த நம்ம காலத்தில் கிடைக்கிற முருங்கை மரத்தை போலதான். அந்த முருங்கை மரத்தை போலதான் சீக்கிரம் ஒடிஞ்சு போகிற மரம். சீக்கிரம் என்ன செஞ்சிருமா? சீக்கிரம் ஒடிஞ்சிடும். நம்மளையாட்டம் சின்ன பிரச்சனையான உடனே ஒடிஞ்சு படுத்துக்குவோம். அதே போலதான். அதனால தான் இதை குறித்து ஒரு நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அந்த சீத்தி மரத்தை கர்த்தர் ஏன் எடுத்தாரு? அது சீக்கிரம் ஒடிஞ்சு போகிற மரம். அந்த மரத்தை கொண்டு போய் ஆசாரிப்பு கூடாரத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னு வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மரத்தை கொஞ்ச நாள் ஊற போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அந்த மரத்தை ஊற அந்த மரம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஆமென் என்று சொல்லாமல், அப்போ நம்ம எதுக்குள்ள ஊறணும்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஊற நம்ம ஸ்ட்ராங்காக மாறுவோம். ஆமென் என்று சொல்லாமல், அப்போ அந்த சீத்தி மரத்தை போய் எல்லாத்துலையும் நீங்கள் பாருங்க, அந்த தூபபீடம், பலிபீடம் இல்லை, தூபபீடம், அங்கே இருக்கிறதான வாசஸ்தலத்தினுடைய பலகைகள், இது எல்லாமே எந்த மரத்துலன்னா, நீங்கள் யாத்திராமத்தில் வாசித்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோ, அந்த சீத்தி மரம் அப்படியே ஊறி ஸ்ட்ராங் ஆகும். ரெண்டாவது, சீத்தி மரத்தில் தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டணும். சீத்தி மரத்தில் கட்டிட்டு ஆசாரிப்பு கூடாரத்தை செஞ்சுட்டு அதில் என்ன பண்ணா, பொன்னினால நீ அலங்கரிக்கணும்னு சொல்லுவார். பொண்ணு என்னென்னா, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், இதை நிறைய விதத்தில் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்க என்னன்னு தெரியல. பொண்ணு என்பது நம்ம துதிக்க அந்த பொண்ணு என்ன செய்யுது? மகிமையாய் மாற அந்த சீத்தி மரம் ஸ்ட்ராங் ஆகும். அந்த பொன்னினால மூடு. அப்படின்னு என்னன்னா, நம்ம பலகீனமானவங்க தான், ஆனாலும் துதிக்க அந்த மகிமை நம்ம மேல வர அந்த மகிமை மூட நம்ம என்னவா மாறோம்? ஸ்ட்ராங்காக மாறுகிறோம். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ அதுல எப்படி இப்போ சொல்லப்பட்டிருக்குன்னா, வாசிங்க மக்கள், அந்த வேதவசனம் இருக்கா? வாசிங்க. வாசஸ்தலத்துக்கும் எத்தனாவது வேதவசனப்பா? 36:20. யாத்திரையாகமம் 36:20 வாசிப்பா. வாசஸ்தலத்துக்கும் நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் செய்தான். ஆமே. இந்த இடத்துல சீத்தி மரம் எப்படிதான் இருக்கணும்? நிமிர்ந்து. ஆமா, சும்மா அப்படியே சொங்கி மரத்தையெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து எங்க போடலைன்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் போடல. ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமா. ஒன்னொன்று, நேற்று போன வாரத்தில் பிரசங்கித்தது பொழுது யாக்கோபு ஒரு சில ஆடுகளை பிரித்தெடுக்கிற பாருங்க. அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அந்த பட்டையை போட மாட்டான், பலமுள்ள ஆடுகள் பொழியும் போது அந்த பட்டையை போட்டான் என்று அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, பலமுள்ளவைகள் பலவீனமானவைகள் அப்படின்னு என்னன்னா,
அதாவது ரெண்டு அர்த்தம். ஒன்று, இந்த சொங்கிகளுக்கெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை, சொங்கிகளெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த சொங்கிகள் அப்படிங்கிறதை விட எப்படி சொல்லலாம்னா தேவ திட்டத்தோடு இசைஞ்சு வருகிற ஆடுகள். அதாவது ஏசப்பா எல்லாத்துக்கும் வள ஓடலை சொல்லுங்க. அன்னைக்கு சீசர்கள் 12 பேர் இருந்தாங்க. யார் படகுல தான் ஏறினாரு? யார் படகுல ஏறினாரு? முழிக்கிறீங்க பாருங்க. பேதுரு படகுல தான் தேவன் ஏறினார். காரணம் என்னன்னா அவன் எசஞ்சு வருவான். ஒருவேளை அவன் மறுதளிச்சு போனாலும் மனங்கசஞ்சு மறுபடியும் வருவான் என்பது தேவனுக்கு பேதுருவை குறித்து ஒரு வெளிப்பாடு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு இந்த வார்த்தைகளெல்லாம் பேசுகிறார் என்றால் நம்மளை பலமுள்ள ஆடுகள் என்று அவர் நம்பிட்டு இருக்கிறாரே. பரவாயில்ல, ரிசீவ் பண்ணிட்டீங்க. எல்லாம் நேரம் கறந்துங்க, நல்லா கறந்தட்டி. ஆமா, நான் பலமுள்ள ஆடு அப்படின்னா தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ எந்த நற்கிரையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் நான் தான். எந்த நற்கிரைகளையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் என்பதற்காக தான் கர்த்தர் பொறுக்கி கொண்டு வந்து நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்றால் எசஞ்சு வர்றது. அப்போ சீத்தி மரம் எப்படி இருக்கணும்? நிமிர்ந்து நிற்கிறேன். பக்கத்தில் கருத்தை பிடிச்சி சொல்லுங்களேன். சும்மா சின்ன சின்ன பிரச்சனைக்கும் ஆமாம் அப்படியே உட்காந்து படுத்துறாதீங்க. சோர்ந்து போய் உட்காந்துராதம்மா. என்னம்மா சோர்ந்து போய் சின்ன சின்ன பிரச்சனைக்கும் உட்காந்துராதம்மா. எழுந்து நிமிர்ந்து சொல்லுங்க. எழுந்து நிமிர்ந்து நின்றால் ஆமாம், எழுந்து நான் நிமிர்ந்து நிற்பேன். எத்தனை புயல்கள் வீசினால், எத்தனை போராட்டங்கள் வீசினால், ஏன்னா நான் கண்மலைக்கு மேலாய் கட்டப்பட்டு கொண்டு வருகிறேன். நான் கண்மலைக்கு மேலா பெரும்புயல் வந்தாலும் பெருங்காற்றுகள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பது இல்லை. ஏனெனில் நான் கண்மலைக்கு மேலாய் கட்டப்பட்டு வருகிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. இந்த வருடம், இந்த மாதம் தேவன் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தம் ஆமே, நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். ஆமென் என்று சொல்லலாமா? இன்றைக்கு தேவன் ஒரு பிராக்டிக்கலான ஒரு சில காரியத்தை நம்மளோடு கூட பேசுகிறார். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எழுந்து நிமிர்ந்து அவன் நின்றான். அதற்கு என்ன காரணம்? அவன் என்ன செய்தான்? கர்த்தர் அவன் வாழ்க்கையில என்ன செய்தார்? நம்ம கிட்ட கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து ஒரு மனுஷனை குறித்து நம்மளோடு கூட தேவன் பேசுகிறார். நான் எப்படி இருக்க போற? திரும்ப சொல்லுங்க. நான் எழுந்து, மறுபடி சொல்லுங்க, நான் எழுந்து நிமிர்ந்து நிற்க போறேன். வாசிப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்போம். ஆதியாகமம் 37:6-7. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இந்த இடத்துல வாசிக்கிறோம். திரும்ப மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க மக்கள். 6-7. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். வணங்கி நின்றது. இதை சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். ஏன்னா ஒருவேளை நீ பெருமை பிடிச்சவ அப்படின்னு இவனை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா சொப்பனக்காரன்னு சொன்னாங்க. எப்படி உன் தரிசனம் ஏன்னா ஒரு சிலர் நானெல்லாம் சொல்லுவேன். ஒரு சில தரிசனங்களை பார்த்து ஒரு சிலர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நானே சொல்லுவாது. நான் ஒரு சில தரிசனங்களை ஒரு சிலர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் விளங்கிச்சு. என்ன தெரியுமா? தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு சொப்பனத்தை கொடுத்துட்றார். நல்ல விளங்க. ஒரு தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு சொப்பனத்தை முதல்ல சொல்லிடுறார். மகளே, உனக்கு நான் இப்படி தான் செய்வேன், அல்லது வாக்கு தத்தத்தை கொடுத்துறாரு. நீ இதை செய்வ, அதை செய்வ. ஏன்னா எனக்கு ஒரு சில நேரங்கள் பயப்படாதே மகளே, நானே எனக்கு பயம் வந்துடும். ஆமா, பயப்படாதேனாவே பயம் வந்துடும். ஏடா பயப்படுற மாதிரி ஒரு காரியம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த சொப்பனத்தை சொல்றதுக்கே யாருக்கு தைரியம் வந்திருக்கணும்? யோசேப்புக்கு. ஏன்னா என்னை எல்லாரும் இவங்க எப்படி நினைப்பாங்க, என்னை பெருமை உடிச்சவன் நினைப்பாங்களே, என்ன இது நிமித்தம் இவனுக்கு விரோதம் வந்தது உண்மைதான், பகை வந்தது உண்மைதான், இவனை பகைச்சது உண்மைதான். ஆனாலும் கூட அவன் என்ன செஞ்சான்? தன்னுடைய சொப்பனத்தின் தன் சகோதர இடத்துல என்ன செஞ்சானா? தன்னுடைய சொப்பனத்தை சொன்னா. எப்படின்னா, என்னுடைய நெற்கதிர் எப்படி இருந்ததாமா? நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் என்ன செஞ்சாமா? என்னுடைய அரிக்கட்டை சுற்றி
ஆமா, அப்படின்னு என்னன்னா நான் நிமிர்ந்து நிற்பேன். அவன் சொல்ற யாக்கோபு சொல்லுகிற ஒரு சாரி யோசேப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா என்னுடைய அரிக்கட்டு அல்லது நான் நிமிர்ந்து நிற்பேன், நீங்க எல்லாரும் என்னை என்ன செய்வீங்க, வணங்குவீங்க அப்படின்னு இவங்கிட்ட சொல்றா, இவ சகோதரர்கிட்ட சொல்றா. அடுத்து பாத்தீங்கன்னா அவன் தகப்பங்கிட்ட சொல்ற பொழுது சந்திரன் சூரியன் எல்லாம் என்னை என்ன செஞ்சுச்சாமா, ஆமா வணங்கினது அப்படின்னு சொன்ன பொழுது இதை குறித்து அந்த சொப்பனத்தை குறித்து அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். அவன் தகப்பனும் அவன் அதை தன்னுடைய இருதயத்துல வைத்து விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே. இப்ப யோசேப்பினுடைய நெற்கதிர் எப்படி இருந்தது அல்லது அரிக்கட்டு எப்படி இருந்தது, நிமிர்ந்து நின்றது. சொல்லுங்க, யோசேப்பினுடைய அரிக்கட்டு எப்படி இருந்தது, நிமிர்ந்து நின்றது. அல்லது இவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா நான் நிமிர்ந்து நிற்பேன். சொல்லுங்க, என்ன சொல்றான், நான் நிமிர்ந்து நிற்பேன் அப்படின்னு இவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கறான். இப்போ இந்த வார்த்தையை நீ எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை குறித்து நான் கொஞ்சம் உங்களோடு கூட சொல்லுவேன். ஆனா இந்த வாக்கு தத்துவம் இவன் வாழ்க்கையில நிறைவேறினதா நிறைவேறலையா? நிறைவேறினது. சரி, இந்த வாக்கு தத்துவம் இவன் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதுக்கு முன்பாக, அதாவது என்னன்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னா என்னுடைய நெற்கதிர் என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்னது, எல்லாரும் என்ன செஞ்சாங்க, என்னை வணங்கினார்கள். அவன் என்ன சொல்றான், அவன் எல்லாரும் என்னை வணங்கினாங்க. அப்படிங்கிற பொழுது இவனுடைய முடிவு எப்படி, இந்த சொப்பனத்தினுடைய முடிவு எப்படி இருந்தனா சகல தேசத்தாரு. வாசிங்க பார்க்கலாம் அந்த வேத வசனத்தை 41:57 வாசிங்க. சகல தேசங்களில் இருந்து 56 57 வாசிங்க. தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான அப்படினால் 41:56 57 தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்திற்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிட்டு சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த ரெண்டு அர்த்தத்தை இந்த காரியத்துல சொல்றேன். இவங்க எங்க வராங்க, தானியம் கொள்றதுக்கு எகிப்துக்கு வராங்க. எகிப்துல யார் ராஜாவா இருந்தார்? பார்வோன். ஆமா, முதல்ல ராஜாவா இருந்தது யாரு? பார்வோன். முதல்ல யோசேப்புக்கு முந்தி அப்படியே முழிக்கிறீங்க. ஆமா, யோசேப்புக்கு முந்தி யார் இருந்தா? பார்வோன் தான். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தானியம் கொள்ளும்படி இவங்க யாருகிட்ட வந்திருக்கணும், பார்வோன் இடத்தில் வந்தார்கள் தானே இருந்திருக்கணும். அது எங்க யோசேப்பு? யோசேப்பு எதுக்கு இதை சொல்ல வரனா, திரும்ப மறுபடி சொல்றேன், சகல தேசத்திலிருந்தும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி என்ன செஞ்சாரா, எகிப்துக்கு வந்தார்கள். இது இந்த வாக்கு தத்துவம் முதல்ல யாருகிட்ட கொடுக்கப்பட்டது? ஆபிரகாம் கிட்ட கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டது? ஆபிரகாம் கிட்ட தான். ஆதியாகமம் 12 வாசிக்கிற பொழுது உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், மெயின் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு கர்த்தர் யாருக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தாரு? ஆபிரகாம் கிட்ட வாக்கு தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்தம் அப்படியே யார்கிட்ட வந்தது? ஈசாக்கு கிட்ட வந்தது. அந்த வாக்கு தத்தம் அப்படியே 26:5 நினைக்கிறேன் ஈசாக்கு கிட்ட வந்து, அடுத்து 28:13-14 வாசிக்கிற பொழுது யாக்கோபு கிட்ட அந்த வாக்கு தத்தம் வந்தது. இப்ப யாக்கோபு கிட்ட கொடுத்த அந்த வாக்கு தத்தம் அல்லது ஆபிரகாம் கிட்ட கொடுத்த வாக்கு தத்தம் இப்ப யோசேப்பு மூலமாய் நிறைவேறுகிறது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா, எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா, எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. சகல தேசங்களில் இருக்கிற ஜனங்கள் பார்வோன் கிட்ட எகிப்து கிட்ட வரல, அல்லது பார்வோனிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வரல, யோசேப்பினிடத்தில். சரித்திரம் சொல்லுது, வேதம் சொல்லுது, அவனுடைய பெயரை தேவன் என்ன பண்ணாரா? பெருமைப்படுத்தினார். ஆமென் என்று சொல்லலாமா? அவனுடைய பெயரை திரும்பவும் சொல்றேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமை தாண்டி ஈசாக்கு, ஈசாக்கை தாண்டி யாக்கோபு, யாக்கோபை தாண்டி யோசேப்பின் இடத்தில் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறினது. என்ன வாக்கு தத்தம்? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அப்புறம் இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த வாக்கு தத்தம் அதாவது வேதத்துல வாசிக்கிற பொழுது கலாத்தியர் 3:14 வாசிக்கிற பொழுது வாசிக்க, கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யார் வழியா வருதாமா?
இயேசு கிறிஸ்து மூலமா. அப்ப நான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப திரும்ப சொல்றேன், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், எல்லாரும் என்ன கவனிங்க, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் யோசேப்பு மூலமா யாருக்குள்ள வந்துச்சு? முழு தேசத்துக்கு வந்துச்சு. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் யார் மூலமா? யார் மூலமா? யோசேப்பின் மூலமா. சொல்லுங்க, ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் யோசேப்பின் மூலமா முழு தேசத்துக்கு. ஏன்னா நான் கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறேன், யோசேப்பு யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஒரு சில காரியங்கள் சொன்னா, அவன் 30 காசுக்கு இவன் 20 காசுக்கு விற்கப்பட்டாரு. இயேசு கிறிஸ்து 30 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டாரு. ஆமா, வஸ்திரங்களை பங்கு போடுறது, அதாவது யோசேப்பினுடைய வஸ்திரமான பல வர்ண அங்கியும் ரத்தத்தில் தோய்க்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தும் என்ன செஞ்சாங்க? கூறு போட்டாங்க. இதை நான் எதுக்கு, இதை நிறைய காரியத்தை நான் ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க அல்லது முழு தேசத்தை ரட்சிக்க யோசேப்பை கர்த்தர் எப்படி இந்த பூமிக்கு அனுப்பினாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவை பிதா நம்மை ரட்சிக்க அனுப்பி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? இப்ப சொல்றேன், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யார் மூலமா ஜாதிகளுக்குள்ள வந்துச்சு? யோசேப் மூலமா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து மூலமா எனக்குள் வந்திருக்கிறது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்குள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிக்குது. இப்ப என்னை கொண்டு தேவன் ஜாதிகளுக்குள்ள கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறார். எந்த வாக்குத்தத்தம் என்றால், பூமியின் வம்சங்கள் எல்லாம், சொல்லுங்க, பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான். பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அதாவது எப்பவுமே ஒன்று விளங்கிக்கணும், தேவன் இப்ப என்னை தெரிந்தெடுக்கிறார் என்றால், ஆமென் என்று சொல்லுவோம், என்னை தெரிந்தெடுக்கிறார் என்றால் என்ன மாத்திரம் கர்த்தர் பயன்படுத்த விரும்பல, அல்லது என்னை மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பல. எண்ணிலிருந்து, சொல்லுங்க, எண்ணிலிருந்து தேவன் தனது வல்லமையை தேசத்துக்குள்ள வெளிப்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எண்ணிலிருந்து, சொல்லுங்க, எண்ணிலிருந்து தேவன் தனது ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, வல்லமையை, பலன, ஜீவன, ஆரோக்கியத்தை, நன்மைய, அடுத்து என்னன்னா பலன, வெற்றிய, செழிப்ப எண்ணிலிருந்து தேசத்துக்குள்ள தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் யாராவது ஒரு மனுஷன் மூலமா வெளிப்படுத்தணும்னு விரும்பினார். ஆமென் என்று சொல்லாமா? யாராவது ஒரு மனுஷன் மூலமா வெளிப்படுத்தணும்னு விரும்பினாரு. அப்படி வெளிப்படுத்த விரும்பினபடினால்தான் இப்ப ஆபிரகாமினுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்குடைய குமாரர்கள் 2 பேர், அவங்க 2 பேர், இப்படி பல ஜாதிகள். ஏசா வம்சத்துல கொஞ்சம் நிறைய பேர், 12 பிரபுகள். அடுத்து யாக்கோபு வம்சத்துல எப்படி 12 பேர். இப்படி இத்தனை ஜனங்கள் இருந்த பொழுது கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்தார். அந்த மனுஷன் யாரு? யோசேப்பு. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இப்படிதான் கர்த்தர் சூஸ் பண்றாரு. அதாவது திரும்ப சொல்றேன், ஆபிரகாமுக்கு உண்டான அந்த வாக்குத்தத்தம் அல்லது ஆபிரகாமுக்கு கொடுத்ததான அந்த ஆசீர்வாதத்தை யாரையாவது கொண்டு நான் தேசத்துக்குள்ள வெளிப்படுத்தணும்னு விரும்பி கர்த்தர் யோசேப்பை தெரிந்தெடுத்தது போலதான் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற வல்லமை அல்லது தேவனுக்குள் இருக்கிற வல்லமை, தேவனுக்குள் இருக்கிற ஐஸ்வர்யத்தை, தேவனுக்குள் இருக்கிறதான வெற்றியை, செழிப்பை யாராவது ஒரு மனுஷன் மூலமா நான் வெளிப்படுத்த விரும்புறேன். அது யார் என்று தேவன் கேட்கிறார். இன்னைக்கு அது யார் என்று சொல்றாரு? சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க, விசுவாசத்தோட நான் இருக்கிறேன். சொல்லுங்க சத்தமா, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் திரும்ப கேட்கிறேன், ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அல்லது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை ஒரு மனுஷன் மூலமாக தேவன் அல்லது ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையை அல்லது ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நான் தேசத்தில் நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு மனுஷன் வேணும்னு தேவன் யோசேப்பை தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு மனுஷன் தேவைன்னு சொல்றார். அது யாரு? சத்தமா சொல்லலாம், அது யாரு? சொல்லுங்க, நான் தான். உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, நான் இருக்க ஆண்டவரே, நான் இருக்கிற. இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், தேவ சித்த இல்லாம இந்த சத்தம் உங்க காதுல விழாது. மகனே, மகளே, தேவ சித்த இல்லாம இந்த சத்தம் உங்க காதுகளில விழாது. தேவ சித்தத்தோடு தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், ஆண்டவருக்கு நீங்கள் தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு நீங்கள் தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா சொல்லுங்க, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க,
இது ஏசப்பா நின்று கொண்டிருக்கிறாருங்கிற அந்த உணர்வோடு நான் இருக்கிறேன். ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிற மனிதன் யாருன்னு கேட்டா, ஆமா, அதுதான் ஜீவபலி. அதாவது ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுத்துட்டு உடனே கர்த்தர் அவனை என்ன செய்யல, அந்த போஸ்டிங்க்கு அல்லது அந்த பொசிஷனுக்கு அல்லது அந்த இடத்துக்கு தேவன் கொண்டு போய் நிறுத்தல. எத்தனை வருஷம் உபத்திரவம் அவன் வாழ்க்கையில? 13 வருஷம். நல்லா விளங்கம்மா. இப்போ நானெல்லாம் கேட்டிருக்கிற காரணமே இல்லாத துக்கம், காரணமே இல்லாமல் வேதனை, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நெருக்கம் அப்படின்னா, நல்லா விளங்கம்மா. யோசேப்பை போல பூமியின் வம்சங்களுக்குள் எல்லாம் என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தபடினால்தான் இந்த பிரச்சனைமா, இந்த போராட்டமா, இந்த உபத்திரவமா, இந்த பாடுகள், எதிலெல்லாம் நீங்க உபத்திரவப்படுறீங்களோ, எதிலெல்லாம் நீங்கள் நொறுக்கப்படுறீங்களோ, அந்தந்த அதிகாரத்தை ரிலீஸ் பண்ண. அந்த அதிகாரம் ஒருவேளை குடும்பத்துல பாதிக்கப்படுறியா, ஒருவேளை கணவன் மூலமாய் பாதிக்கப்படுறியா, ஒருவேளை மனைவி மூலமா பாதிக்கப்படுறியா, ஒருவேளை பைனான்ஸ்ல பாதிக்கப்படுறியா, அதெல்லாம் ரிலீஸ் பண்ற அதிகாரத்தை தேவன் இன்னைக்கு உங்க மேல வைக்கிறார், வைக்கிறார், வைக்கிறார். நீங்க அந்த விசுவாசத்தோட இருங்கங்கிற நான் ஆமேன் என்று சொல்லலாமா? நீங்கள் அந்த விசுவாசத்தோடு இருக்கணும். அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, அதாவது அதனால தான் திரும்ப சொன்னால், முதல்லையே இவனுக்கு தரிசனத்தை தந்துட்டார். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவா. முதல்லையே இவனுக்கு சொப்பனத்தை தந்துட்டாரு. மகனே அல்லது மகனே, மகளே, இதுதான் உன் மேலே நான் வச்சிருக்கிற திட்டம், இதுதான் நான் உன் மேலே. ஆனால் இந்த திட்டம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதுக்கு ஒரு சில உபத்திரவத்தில் நான் உன்னை நடத்துவேன். நம்ம சொல்கிறோம்ல, ஏண்டவர் இந்த பிரச்சனை, ஏண்டவர் இந்த போராட்டம், ஏண்டவர் இந்த நெருக்கம், ஏன் இந்த வியாதி, காரணமே இல்லாமல் பிரச்சனை, காரணமே இல்லாமல் உபத்திரவம், அதான் விட தெரியாத ஒரு சில பாதைகளை பார்க்குறோம். விடையே தெரியல, இந்த பாதையில் ஏன் நடக்கிறோம் அப்படின்னு நமக்கு நிறையா நேரங்களை விட தெரியல. ஆனால் ஒன்று, கர்த்தர் விடைய முதலையே தந்துட்டாரு, நமக்கு தான் தெரியலேங்கிற நான். ஆமாம், விடைய முதலையே தந்துட்டாரு, பதில முதலையே தந்துட்டார். ஏன்னா உன் மேல வச்சுக்கிற சொப்பனை இதுதான், உன்னை குறித்து எழுதியிருக்கிற நினைவுகள் இதுதான், உன்னை குறித்து எழுதியிருக்கிற திட்டம் இதுதான், உன்னை குறித்து எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனம் இதுதான் மகளே, இதுதான். நான் அதனால தான் நம்ம உபத்திரவப்பட்டாலும் ரொம்ப சோர்ந்து போயினா கர்த்தர் நம்மளை அப்படி விடுறதில்ல, தூக்கி என்ன செஞ்சாரு, எடுத்துறாரு. ஆமாம், கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக பாடுனது போல, ஆமாம், நான் உம்மை விட்டு தூரம் போனாலும் நீர் என்ன செய்கிற, தேடி தேடி வரீங்க. ஏன்னா என் மேலே வஸ்திரத்தை போட்டுட்டாரு, என் வஸ்திரத்தை, உன்னை இல்லாமல் யாரும் இல்லை மகளே, உன்னை இல்லாமல் யாரும் இல்லை என்று தேவன் என்மேல் வஸ்திரத்தை போட்டு விட்டார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்படித்தான் யோசேப்பு என்ன செஞ்சார்னா, தேவன் தெரிந்தெடுத்தார். நல்ல விளங்க. இப்போ இந்த அளவுக்கு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இந்த அறிஞ்சு. அப்ப இதனால இவன் பாருங்க, இவன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவ பாதை 7. ஆமா, 7லயே நிக்கிறாரு. இது 7வது மாசம். ஆமென் என்று சொல்லுவோம். 7 அதாவது யோசேப்புக்கு கர்த்தர் நிமிர்ந்து நிற்கிற சொப்பனத்தை காட்டிவிட்டார். அதை காட்டிட்டு அவன் வாழ்க்கையில வேலை செய்ய தொடங்கினது. முதல்ல அவனை தூக்கி எங்க தான் போட்டாங்க? குழிக்குள்ள போட்டாங்க. எங்க போட்டாங்க? ஆமாம், ஆண்டவரே, நான் இப்படிலாம் கனவு கண்டேன், இதனை இப்படி கிடக்கிறேன் அப்படின்னு அவன் ஒன்று மட்டும் சொல்லிட்டான். அவன் எதுலேயுமே ஏன் ஆண்டவரேனே கேட்கலிங்க, ஏனும் கேட்கல, எல்லா சிச்சுவேஷன்லையும் சந்தோஷமா இருந்தான். ஏன்னா இந்த இருதயமெல்லாம் நமக்கு வேணும். அதனால தான் இதை பேசுகிறார் என்றால் இதுக்கு உங்களை நீங்கள் என்ன செஞ்சுருக்கோம், ஒப்பு கொடுத்துருக்கணும். நாம் என்னென்று சொல்லாமல் திரும்பவும் சொல்கிறேன். அதனால ஐயோ இன்னைக்கு தான் தொடங்குறாரானாலும் என்ன செய்யுங்க, பாதி தூரம் வந்துட்டீங்க. ஆமாம், இன்னைக்கு தான் உபத்திரவம் தொடங்குது அப்படி இல்லாமல் பாதி தூரம். ஒரு வேளை ஒரு சிலரோட வாழ்க்கையில் வந்துட்டு நீ எண்டுக்கே வந்துட்டீங்க, உனக்கு கொஞ்சம் தூரம் தாம்மா, உனக்கு கொஞ்சம் தூரம். ஏன்னா ஏசப்பா என்கிட்டலாம் நிறைய உனக்கு கொஞ்சம் தூரம் தான் மகளே, உனக்கு கொஞ்சம் தூரம் தான் எனக்கு கெஞ்சி இருக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாம். ஏண்டவர் இந்த உபத்திரவம், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நெருக்கம் அப்படிங்கிற போல இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் தான். கர்த்தர் நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்துட்டே இருக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் திரும்ப சொல்ற, நிமிர்ந்து நிற்கிற சொப்பனத்தை பார்த்துட்டா அவனுக்கு முதல்ல வந்தது எங்க?
குழியில தூக்கி யார் போட்டாலும் சொந்த சகோதரர்களே வீசினாங்க. ஒன்று. ரெண்டாவது விற்கப்பட்டான். அதாவது முதல் இஸ்மவேலர்கள் அந்த வழியாய் வருகிற பொழுது முதல்ல அவங்க கிட்ட விற்கிறாங்க. இஸ்மவேலர்கள் போய் போத்திபார் வீட்டில் விற்கிறாங்க, எகிப்தில் விற்கிறாங்க. அப்போ என்னன்னா 2 இடத்துல விற்கப்பட்டான். ஐயோ இதெல்லாம் நீங்கள் சும்மா நம்ம வாசிக்கிறோங்க. ஆனால் அது ரீதியாக நீங்கள் அவனுடைய யோசேப்பினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். தன்னுடைய சொந்த சகோதரர்களை என்ன செஞ்சாங்க, வித்துட்டாங்கங்கிற பொழுது ஐயோ அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அதாவது இவன் சாப்பாடு கொடுக்க வந்தவனை தூக்கி என்ன செஞ்சாங்க, இஸ்மவேலர்கிட்ட விற்றாங்க. அவங்க கொண்டு போய் போத்திபாருடைய வீட்டில் இவனை என்ன செஞ்சாங்க, வித்துட்டாங்க. அப்போ அவன் குழியில் வீசப்பட்டான், விற்கப்பட்டான். அடுத்து அங்கே போய் அடிமைப்படுத்தப்பட்டான். 3வது அடுத்து பாருங்க, செய்யாத குற்றத்துக்காக அவன் பாலியல் சம்மந்தமான குற்றம் சுமத்தப்பட்டான். அவன் என்ன செஞ்சான், குற்றம் சுமத்தப்பட்டான். இது நிமித்தம் அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சான், சிறையில் அடைக்கப்பட்டான். சொல்லுங்க, என்ன பண்ணானா, சிறையில் அடைக்கப்பட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறையில் அவன் இருக்கிற பொழுது இவன் 2 பேர் அங்கே கனவு காங்குறாங்க. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 பேர் பானபாத்திரக்காரங்க 2 பேர் கனவு காங்குறாங்க. அந்த கனவை என்ன செய்கிறாங்க, இவன் போய் அவங்கள கேட்குறா, ஏப்பா துக்க முகமாக இருக்கிறீங்கிற பொழுது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு கனவு கண்டோம் அப்படிங்கிறப்ப சொல்லுப்பாங்கிறா. அவங்க 2 பேர் பாருங்க, இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா கர்த்தர் எப்படியெல்லாம் ரோடு போடுறாருங்கிறக்கா சொல்ல வரேன். இல்லைம்மா, உண்மை என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் இன்னைக்கு இதெல்லாம் நேற்று இந்த மெசேஜ் எடுக்கிற பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை ஆரம்பத்தில் ரட்சித்த விதம், என்னுடைய திருமண வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், அடுத்து கர்த்தர் எனக்கு செய்கிற யுத்தம், உண்மையாக சொல்லிட்டேன் இன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு யுத்தம் பண்ணியிருக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, திடீர்னு மேத்யூ பிரதர் வரல இன்னைக்கு. எப்படி இது அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. நேற்று பார்த்தா எப்போவுமே நான் செல்லு பார்க்க மாட்டேன். நேற்று திடீர்னு பார்த்தா சடவுன்னு. என் மகிட்ட சொன்ன, மகளே நாளைக்கு சடவுன்னு அப்படின்னு. அப்போ நான் சடவுன்னு சொன்னோன்னே பிளான் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. அவகிட்ட கீபோர்டு யாருமா, நான் மேத்யூ பிரதர் தான் அப்படின்னு அப்படியே உட்காந்தா. இல்லை மகளே, நீ கண்டிப்பாக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இதை கர்த்தர் முதல்ல ஆயத்தப்படுத்தியிருக்கார். நல்லா கறந்துட்டு. ஏன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் வரும். ஏன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு சில கர்த்தர் ரோடு போடுறாருனால் நமக்கு அது தெரியாதுமா. ஆனால் கர்த்தர் போட்ட ரோட்டில் நீங்கள் போயிருங்க, கர்த்தர் அதை நன்மையாகவே உங்களுக்கு முடிய பண்ணுவாருங்கிற நான் என் அனுபவத்தில் அப்படியே யோசித்து பார்த்த ஒவ்வொரு சிச்சுவேஷனிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இதை கர்த்தர் தான் நடத்துகிறார். இதை கர்த்தர் நடத்துகிறபடினால் அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நிறைய விதத்தில் கர்த்தர் என்னை நிரூபித்திருக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாமா. அப்போ இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, ஆமாம், இப்போ நான் ஒன்று இதை சொல்ல வந்தேன். அந்த 2 பானபாத்திரக்காரங்கள் என்ன செஞ்சாங்க, கனவு காங்கிறத இவன் யோசேப்பு கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த கனவுக்கு, அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு என்ன செய்கிறான், ஆமாம், அர்த்தத்தை சொல்கிறான். அர்த்தத்தை சொன்ன உடனே இவங்ககிட்ட சொல்கிறா, யார், யோசேப்பு பானபாத்திரக்காரங்கிட்ட சொல்கிறா, வெளியில் போய் எனக்கு கொஞ்சம் நினச்சிக்குங்கிறான். வெளியில் போய் என்னை நினச்சிக்குங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 வருஷம் மறுபடியும் சிறையில். அவர்கள் மறந்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு, அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கணும், அப்போ கர்த்தர் இன்னும் யோசேப்பை புடமிட விரும்புகிறார். 1. 2வது இன்னும் யோசேப்பு ப்ரிப்பேர் ஆகலேங்கிற நான் இது என்னுடைய லைஃப்பில் நான் கண்டுகொண்டேன். அதாவது ஒரு நாள் சொன்னார், கல்லறையின் இடத்திற்கு வந்த பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். கல்லறை இவங்க கிட்ட வரல, நல்லா விளங்க, கல்லறை இவங்க கிட்ட வரல, இவங்க தான் கல்லறை கிட்ட போகணும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்துக்கு நீங்க தான் போகணுங்கிற நான். கானான் அவர்களை தேடி வரவில்லை, கானானுக்குள் இவர்கள் போனாங்க. அப்படின்னா நம்ம இன்னும் போயிட்டே இருக்கிறோம்னா இன்னும் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னும் நிறைவேறலைன்னா இன்னும் நீங்கள் ஆயத்தப்படவில்லை. அதுதான் அந்த வாக்குத்தத்தை இன்னும் உங்க வாழ்க்கையில நிறைவேறலைன்னு சொல்றேன் நான். ஆமேன் என்று சொல்லலாமா. ஆனால் ஆயத்தமாயிட்டுக்கிறோம், கூல் டவுன் ஆயிருங்க, ஆயத்தமாயிட்டுக்கிறோம். இன்னுமா அப்படின்னு நினைச்சாதீங்க, என்னடா இன்னும் ஆயத்தமாகலையா, இல்லைம்மா, ஆமாம், அதை என்னால் விளங்கி கொள்ள முடியுது பாருங்க. ஏன்னா இவன் சொன்ன வெளியில் போய் கொஞ்சம் என்னைய நினச்சிருங்கன்னா, அவர்கள் என்ன செஞ்சாங்க, யோசேப்பை மறந்தார்கள் இல்லை, பானபாத்திரக்காரர்கள் மறந்தார்கள் இல்லை, கர்த்தர் அவர்களை மறக்க பண்ணினார். அதனால் நான் இப்போ தெரிஞ்சதை சொல்கிறேன், கர்த்தர்ட்ட ஒன்றுக்குமே ஏன்னு கேட்கவே வேண்டாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர், நல்லவர். அவர் ஒருபோது என் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டார், தவறு செய்யவே மாட்டார். ஆமேன் என்று சொல்லாமா. அதனால எதுக்கு சொல்லுவேன்னா, ஏமாற்றப்பட்டான். இவன் என்ன செஞ்சானா,
சொல்லுங்க, இவன் என்ன செஞ்சானா? ஏமாற்றப்பட்டான். சொல்லுங்க, முதல்ல இருந்து சொல்லுங்க. குழியில் வீசப்பட்டான், விற்கப்பட்டான், அடிமைப்படுத்தப்பட்டான், குற்றம் சுமத்தப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான், ஏமாற்றப்பட்டான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆமா, சங்கீதம் 105 வாசிங்க, அந்த வேத வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 105 வாசிக்கிற பொழுது அவன் புடமிடப்பட்டான். வாசிக்கிறீங்களா? எடுத்தவங்க வாசிப்போம். 105 கடைசியில் இருக்கு பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். 105 சங்கீதம் 105வது சங்கீதம் 19 வாசிங்க. 19 இருங்க, 17 வாசிங்க. 17 யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை கர்த்தர் சொன்ன வார்த்தை. எந்த வார்த்தை அது? கர்த்தர் சொன்ன வார்த்தை எதுமா? அவனுடைய நெற்கதிர் நிமிர்ந்து நின்றது. அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையிலே நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வசனம் அவனை புடமிட்டது. எத்தனை வருஷம்? 13 வருஷம். 13 வருஷம் புடமிட்டது. அப்ப இப்ப சொல்லுங்க, யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டுட்டு உடனே கொண்டு போய் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறல. 13 வருஷம் அவன் உபத்திரவ பாதையில கர்த்தரே அதை நடத்தினார் என்று சொல்ல முடியும். ஏனெனில் அவன் பூமியின் வம்சங்களுக்குள்ள எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிற வசனம் அவன் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் அவர் அவனை புடமிட்டு கொண்டிருந்தார். எந்தெந்த பாதை? திரும்ப சொல்லுங்க. குழியில் வீசப்பட்டான், புடமிடப்பட்டான். 7 வகையாக கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? நடத்துறார். எத்தனை வருஷமாமா? 13 வருஷம். அப்ப பாருங்க, இந்த 13 வருஷம் நிறைவேறிருச்சு. நிறைவேறின உடனே இப்ப என்ன? இப்ப இந்த சொப்பனக்காரங்க மறந்துட்டாங்க. இந்த கனவு கண்டு சொன்னவங்க மறந்துட்டாங்க வெளியில போய். இப்ப கர்த்தர் அடுத்த வேலை செய்யறாரு. அதான் சொல்ற, கர்த்தர் ஒவ்வொரு காயை எப்படி நகுத்துறார். யாருக்கு கனவு கொடுக்கிறாரு? பார்வோனுக்கு கனவு கொடுக்கிறாரு. பார்வோன். அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில நேரங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்யற காரியம் ஏன் இது அப்படிங்கிற பொழுது நீங்க இதுக்கு முன்னாடி நடந்து வந்த காரியங்களை அப்படியே நினைச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் உங்களை நடத்தின விதம், ஆபிரகாம் லிங்கன் அப்படிதான் பண்ணுவார். தனக்கு ஒரு அற்புதம் வேணும்னா அந்த அற்புதத்துக்கு உட்கார்ந்து ஜெபிக்க மாட்டாரு. இதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்த காரியங்களை நினைச்சு துதிக்க இந்த வழி தானா திறந்துரும். ஆமேன் என்று சொல்லாமா? அதனால இதை எதுக்கு சொல்றேன்னா, நான் கடந்த நாட்களே சொன்னது போல சாத்தான் தேவனை குறித்த நெகட்டிவ் தாட்ஸ்களை நம்மளுக்குள்ள சொல்ல அதையெல்லாம் இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்ணி கர்த்தர் நல்லவர் என்று அவரை துதிக்க பழகிக்கணும். ஆமேன் என்று சொல்லாமா? வேதத்துல வாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்த கானானை கொடுத்துட்டாரு. நீங்க வாசிச்சீங்கன்னா, விசுவாசியாதவர்களை கர்த்தர் வழியிலே அழித்தார். 1. 2வது என்ன சொன்னா, விசுவாசியாதவர்கள் வசனம் இருக்கு, விசுவாசியாதவர்கள் மடியும் மட்டும் கர்த்தர் திரும்ப பெரிய வனாந்தரத்திலே சுற்றி நடக்க பண்ணினார். அப்படின்னா யார் விசுவாசிச்சாங்களோ, கடந்த நாட்டில் எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னு என்ன அப்படின்னா இதை சொல்லிட்டே இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினுடைய சரியான மீனிங் என்னன்னா, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நம்புகிறதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அவரை குறித்து அவிசுவாசமோ அவரை குறித்து முறுமுறுப்பு நமக்குள்ள வந்துச்சுன்னா நமக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ கர்த்தர் ஒரு சில பாதைகளில் நம்ம நடத்துற பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அவரோட எசைஞ்சு நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்? போய்கொண்டே இருக்கணும். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப கர்த்தர் இதுக்கு முன்னாடி எதுக்கு இதை சொல்றேன்னா, கர்த்தர் சரியாத காய் நடத்திட்டு இருக்கிறார். ஆமேன் என்று சொல்லாமா? இப்ப என்ன பண்ணாரோ, அவங்களுக்கு சொப்பனத்தை கொடுத்தாரோ, அதை விளக்குனா அவங்க வெளியில போய் மறந்துட்டாங்க. 2 வருஷம். அதுக்கப்புறம் 2 வருஷம் என்ன செஞ்சுன்னா எக்ஸ்டன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கர்த்தர் யாருக்கு சொப்பனத்தை கொடுக்குறாரு? பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்குறாரு. ஒரே அறிகுறியா இருக்குது. யார் இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுப்பான்? அவர் யாரையோ கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. யாருமே சரியான விளக்கத்தை கொடுக்கல. இப்போ என்ன ஆகுனா, யாரை கூப்பிடுறாங்களாமா? ஆமா, யோசேப்பினுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றேன். ஆமேன் என்று சொல்லாமா? இப்போ என்ன செய்யறாங்கன்னா, யோசேப்பை கூப்பிடுறாங்க. யோசேப்பை கூப்பிட்டு பார்வோன் அந்த கனவை அவர்கிட்ட கனவை சொல்றாரோ சொல்லலையா?
சொல்றார். அந்த கனவை சொல்ற பொழுது இப்ப அந்த கணவனுடைய அர்த்தத்தை யார் சொல்லிட்டா? யோசேப்பு சொல்லிட்டா. இப்படி 7 வருஷம், முதல்ல செழிப்புள்ள 7 வருஷம் வரும். அந்த செழிப்புள்ள 7 வருஷத்துல நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஆனா இவன் தான் அப்படிங்கிறது இவன் தெரியாமையே பேசிட்டு இருக்கிறான். அதாவது இவனை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, இந்த போஸ்ட் எனக்கு தான் வருங்கிறது கூட இவனுக்கு தெரியல. ஆனால் இதனுடைய விளக்கத்தை இவன் பேசிகிட்டே இருக்கிறான். பேசிட்டு அவன் சொல்லுவான், அதனால நல்ல செழிப்பான 7 வருஷம் வரும், அதுக்கப்புறம் பஞ்சமான 7 வருஷம் வரும். அதனால நீங்கள் செழிப்பான வருஷத்தில் வருகிறதான அந்த எல்லா தானியங்களை களஞ்சியங்களை எல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு ரூமில் என்ன செய்யுங்க, அதை என்ன செய்யுங்கன்னா பத்திரப்படுத்தி வச்சுருங்க. ஏன்னா பயங்கர ஒரு பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்ச காலத்தில் இந்த செழிப்புகள் உதவும் என்று அதை நடத்துகிற, நிர்வாகம் பண்ணுகிற தேவ ஆவி. அவன் சொல்ற வார்த்தை, அவன் எப்படி சொல்லுவானா, ஞானமும் விவேகமுள்ள ஒரு மனுஷனை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்கன்னு இவன் சொல்றான். அதனால இந்த நாட்களில காப்பாற்றுகிறதுக்கு ஞானமும் விவேகமுள்ள ஒரு மனுஷனை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்கன்னு சொல்லி பார்வோன் கிட்ட யார் சொல்லிட்டு இருக்கிறா? யோசேப்பு சொல்லிட்டு இருக்கிற பொழுது அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 38 வாசிங்க பார்க்கலாம். தேவ ஆவியை பெற்ற ஆதியாகமம் வாசிங்க. ஆதியாகமம் 31:38. ஆமா, 41:38 வாசிங்க. அப்பொழுது இருங்க ஒரு நிமிஷம் இருமா. 41:33 வாசிங்க. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி ஒரு காலங்கள் வரும். அதனால ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனுஷனை நீங்க தேடுங்க. தேடி அந்த மனுஷனை கொண்டு இந்த இடத்துல நீங்க வச்சு இந்த களஞ்சியங்களை காக்கிறதுக்காக நீங்க நியமிங்க அப்படின்னு சொன்ன பொழுது எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது பார்வோன் 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. தன்னுடைய ஊழியக்காரங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறா. தன்னுடைய யாரு? பார்வோன்னு தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கிற தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அவங்கள பார்த்து கேட்கிறா. இவனை போல நீ வேற ஒரு மனுஷனா நமக்கு கிடைக்க போறா? இவ்வளவு ஞானமா, இவ்வளவு விவேகமா இதை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்றால் இவனை போல வேறு ஒரு மனுஷன் இல்லை என்று சொல்லி அவனையே என்ன செஞ்சா? பார்வோன் அதிகாரியாய் மாற்றினான். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? அவனையே பார்வோன் என்ன செஞ்சா? அதிகாரியாய் மாற்றினான். சரி, யோசேப்பு என்ன செஞ்சா? தேவன் இவனை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை யோசேப்பின் மூலமாய் நிறைவேற்றுகிறதுக்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரு? யோசேப்பை தெரிந்து கொண்டார். அந்த யோசேப்பை எடுத்த உடனே அதிகாரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கல. 7 பாதைகள், அதாவது இந்த 7 விதமான உபத்திரவத்தின் வழியாக நடத்தி கொண்டு வந்தார். இன்னும் சொல்லணும்னா 7 காரியம் யோசேப்புக்குள் இருந்தது. எல்லாரும் ஆமென் சொல்லி. எத்தனை காரியம்? நல்லா சொல்லுங்க. இதுதான் வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமா, 7 காரியம் சொல்லுங்க. யோசேப்புக்குள்ள எத்தனை காரியம் இருந்ததாமா? 7 காரியம். முதல்ல சொல்லணும்னா இவன் முதல் தேவ ஆவியானவரோடு இணைந்திருந்தான். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? தேவனோடு இணைந்திருந்தான், தேவ ஆவியானவரோடு கூட இணைந்திருந்தான். அதாவது நமக்கு நாமே சாட்சி கொடுக்கறது, நான் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டிருக்கிறேன்னு சொல்றது வேற, அல்லது என்னுடைய பிள்ளைகள் சொல்றது வேற, அல்லது என் கணவன் சொல்றது வேற, ஒரு நாட்டினுடைய ராஜா சொல்றது வேற. எல்லாரும் கரங்களை தட்டலாமா? எப்படி ஒரு நாட்டினுடைய, ஒரு தேசத்தினுடைய ராஜா சொல்றாரு. இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? தேவ ஆவியினால் நிறைந்தவனா இருக்கிறான். ஆமென் என்று சொல்லலாமா? எலியாவை குறித்து யார் சொன்னாரு? அந்த விதவை சொன்னா, நீர் தேவ மனுஷன் என்று இப்பொழுது அறிந்து கொள்றேன். இந்த சாட்சி. ஆமென் என்று சொல்லாமா? அப்போ ஒரு பார்வோன் அல்லது ஒரு தேசத்தினுடைய, ஒரு எகிப்தினுடைய ராஜா சொல்றார் என்னன்னா, இவன் எப்படிப்பட்டவனாமா? தேவாவி. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ நீங்க யாருன்னு அப்பளவே சொல்லிட்டீங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. எங்களுக்கே தெரியலீங்க. நீங்க யாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆபிரகாமுக்கு உண்டான வாக்கு தத்தம் அல்லது இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற அந்த வாக்கு தத்தங்களை தேசத்திலே தேவன் என்னை கொண்டு இப்பதான் ஞாபகப்படுது. சொல்லுங்க. தேவன் பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்க தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? நான் திரும்பவும் சொல்றேன். ஒரு சில நேரங்கள் கர்த்தர் ஒரு சில உபத்திரவத்தில் நடத்துற பொழுது இது ஏனே இனிமேல் நீங்க என்ன செய்யக்கூடாது?
கேட்கக்கூடாது. ஏன்னா என் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. சொல்லுங்க, என் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுகிறதுக்கு கர்த்தர் இந்த பாதையை அனுமதித்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா. அதனாலதான் இந்த 7 உபத்திரவ பாதைகள் யாரு பார்த்தா? யோசேப்பு. அப்ப நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட நேரங்கள், குழியில வீசப்படுறோம், விற்கப்படுறோம், ஏமாத்தப்படுறோம், சிறையில் அடைக்கப்படுறோம், புடமிடப்படுறோம். இதெல்லாம் இது எனக்குள் நடக்கிற ப்ராசஸ். ஆனா இது நடக்க எனக்குள் வந்த கேரக்டர்கள். ஆமென் என்று சொல்ல, இந்த உபத்திரவத்துல நான் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த 7 கேரக்டர் எனக்குள்ள ஒருவேளை இன்னைக்கு வராம இருக்கலாம். ஒருவேளை வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிளஸ் போட்டுங்க, வரலினா மைனஸ் போட்டுங்க. மைனஸ் போட்டதோடு இல்லாம இந்த காரியங்கள் எனக்குள் வரணும். திரும்ப சொல்லுங்க, பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் 1. 2வது, தேவன் தனது வல்லமையை யார் மூலமாவது வெளிப்படுத்த நினைக்கிறார், அதை என் மூலமாவே வெளிப்படுத்த நினைக்கிறபடினாலே இந்த கேரக்டர்கள், இந்த வாக்குத்தத்தம் அல்லது இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கணும் அல்லது நடக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். முதல்ல இந்த மனுஷன் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? எல்லாரும் சொல்லுங்க அந்த மனுஷத்தை, அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. முதல்ல எனக்குள்ள என்ன வரணும்? தேவாவி. சொல்லுங்க எல்லாரும் எனக்குள்ள என்ன வரணும்? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க. அப்போ முதல்ல இதுக்கு தான் கர்த்தர் நம்மளை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைஞ்சு 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 ஆமா, தேவ வல்லமையினால் நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். 1. 2வது, இவன் எப்படிப்பட்டவனாமா? அடுத்த வேதவசனம் பாருங்க. ஞானமும் விவேகமும். 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. என்ன சொல்றாரோ? உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேற ஒருவரும் இல்லை அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, விவேகமும் ஞானமும். முதல்ல நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? 1. 2வது, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? விவேகம். சொல்லுங்க, நானு இனிமேல் விவேகமும் ஞானமும். அதாவது ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. ஞான கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தை பார்த்து என்னை நோக்கி நீ கூப்பிடுன்னு சொல்றார் தேவன். அதாவது ஞானம் யாருகிட்ட வருதுன்னா தேவனிடத்திலிருந்து வருது. நல்ல விளைங்க, ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. விவேகம் என்றால் அதனுடைய ஆழமான மீனிங் என்னன்னா நுண்ணறிவு. சொல்லுங்க, விவேகம் என்றால் என்ன அர்த்தம்? நுண்ணறிவு. நுண்ணறிவுனா என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஒருவருடைய இருதயத்தில் இருக்கிறதை அப்படியே விளங்கி கொண்டு அதை செயல்படுத்தும் திறன் தான் நுண்ணறிவு. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவருடைய இருதயத்தில் இருக்கிறதை அப்படியே விளங்கி கொண்டு செயல்படுகிற திறனை தான் விவேகம் அல்லது நுண்ணறிவு என்று சொல்றோம். இதை யார் செஞ்சாங்கன்னா மோசே செய்தான். மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யறதுக்கு அவன் எச்சரிக்கையாயிருந்தான். நோவா செய்து முடித்தான். அடுத்து பெசயேல் செய்தான் ஆசாரிப்பு கூடாரத்தை, பெசயேல். அப்போ இப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? ஞானமும் விவேகம். ஞானம் என்பது தேவன் கொடுக்கிறது. அந்த ஞானத்தை விளங்கி கொண்டு தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அப்படியே செய்து முடிக்கும் திறன் தான் எனது விவேகம். விவேகம் என்றால் என்னது? நுண்ணறிவு. ஆமென் என்று சொல்லாமா. இதை என்ன சொன்னா திறம்பட செய்யறது. அப்படின்னா நல்லா அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே செய்கிறது. அப்ப சொல்லுங்க, முதல்ல தேவாவி பெற்றவனா இருக்கணும். 2வது, ஆமா, இதெல்லாம் நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்குள்ள வேணும். ஞானம் விவேகம் வேணும். 3வது, தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு. சொல்லுங்க, தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு சூழ்நிலைகளை எதிர்த்து போராடாமல் தேவனின் கிரியைகளை கரெக்டா கண்டுபிடிச்சு துன்பங்களை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிறார் என்று விசுவாசிக்கணும். ஆமென் என்று சொல்ல. அப்படின்னா இதை விளக்கி சொல்றேன். அதாவது தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளணும். முதல்ல இப்ப இவை எதை புரிந்து கொண்டா நீங்க சொல்றீங்க? எல்லா நெற்கதிர்களும் என்னுடைய அரிக்கட்டை வணங்கி நின்றது. எல்லா அரிக்கட்டை. அப்படின்னா அப்ப கர்த்தர் எனக்கு ஒரு உயர்ந்த போஸ்டை தரப்போகிறார். ஏன்னா எல்லாரும் இவனை வணங்கணும்னா இவனுக்கு ஒரு உயர்ந்த அப்ப அது வரைக்கும் அவன் நல்லா விளங்கிட்டா, இதுதான் என் மேல வச்சிருக்கிற தேவ திட்டம். அப்ப அந்த திட்டம் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்யறேன்? என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சூழ்நிலைகளுக்கு எதிர்த்து நிற்காம. இப்ப நான் என்ன சொல்றதுன்னா, இப்ப குடிக்குள்ள தூக்கி போட்டாங்கன்னு வைங்க, இதை ஒருவேளை நெகட்டிவா நீங்க எடுத்தாலும் சரி, ஆனாலும் சொல்றேன், இவனை குடிக்குள்ள தூக்கி போட்டாங்கன்னு, இயேசுவின் நாமத்துல நான் குடிக்குள்ள விழுந்துட்டு என்னை தூக்கி விட்டுருங்க. நானும் அப்படிதான் ஜெபிச்சிருப்பேன்.
ஆண்டவரே அந்த சகோதரரை சந்தியும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு அம்மா என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, என்னுடைய அவங்களுடைய குடும்பம் ஒரு அம்மா கொஞ்ச நாள் அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னா, என்னுடைய மச்சாண்டார் அப்படி செய்கிறாரு, நாத்தனார் அப்படி செய்கிறாங்க, இவங்க அப்படி செய்கிறாங்க சிஸ்டர், அவங்களுக்கு ஒரு விபத்து வந்து செத்து போகணும்னு தெரியும், இப்படியாவது சொல்லு. நான் எங்கள் டீம்கிட்ட சொல்லிக்கிறேன், சிலிண்டர் வெடிச்சு செத்து போயிடணும் ஜெபம் பண்ணுங்கம்மா, சிலிண்டர் வெடிச்சு அவங்க வரவே கூடாதுன்னு சொல்லுங்கம்மா. இப்படி அது ஜெபம். இந்த யோசேப்பு இப்படி ஜெபிக்கல. நம்ம சில நேரத்தில் சொல்றோம்ல, ஆண்டவரே அவங்களுக்கு அது நடக்கட்டும் இது நடக்கட்டும், கண்ணு போட்டு காது போட்டு அது விபத்தாகட்டும் அப்படின்னு ஒரு சில நோ. இதை எதுக்கு சொல்றேன்னா, தேவன் என் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிற பொழுது, அந்த திட்டத்துக்கு நேராக நான் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, சூழ்நிலைகளை கண்டு நான் எதிர்த்து போராட விரும்பலைங்கிற நான். ஆமேன் என்று சொல்லுவோம். சூழ்நிலைகளை கண்டு எதிர்த்து என்ன செய்யக்கூடாது, போராடலை நான். ஏன்னா என் மேல ஒரு திட்டம் இருக்குது, என் மேல ஒரு சொப்பனம் இருக்கு, என் மேல ஒரு தரிசனம் இருக்குது. அதாவது நான் என்ன செய்யுது, மரித்து போனாலும் கூட, ஏன்னா லாசருவை என்ன செஞ்சாரா, தேவன் 4வது நாள் உயிரோட எழுப்பி அதுக்கப்புறம் 33 ஆண்டுகள் அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? 34 ஆண்டுகள் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அதுக்கப்புறம் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு அபிஷேகத்தை கொடுக்குறேன்னு எலிசாட்ட சொன்னாரு. அந்த 2 மடங்குல ஒரு அற்புதம் குறைஞ்சிருச்சு. அவன் செத்து போய் அந்த பிணத்துல விழுந்த சரீர உயிரோட எழுந்து அதை நிறைவேற்றினார். எதுக்கு சொல்றேன்னா, என் மேல ஒரு சொப்பனம் இருக்கு, என் மேல ஒரு தரிசனம் இருக்குது. அந்த சொப்பன தரிசனம் எப்படியும் கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவாரு. நான் எதிர்த்து போராட விரும்ப. அமைதியா போங்கம்மா. சூழ்நிலையை பார்த்து தகச்சு போய் என்னாண்டவரே அப்படியா இப்படியா குழம்பவே இன்னைக்கு ஒரு தெளிவு வந்துருச்சா, வந்து கொண்டு இருக்கா தெளிவு. ஆமாம், என்னைய கர்த்தர் தரிசனத்துக்கு நேராக நடத்திட்டு இருக்கிறாரு. என்னுடைய தரிசனம் என் மேலே எழுதப்பட்டதுக்கு நேராக கர்த்தர் என்னை நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால அப்போ அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியும், என் வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்பங்களும் நன்மையாக கர்த்தர் எனக்கு முடிய பண்ணுவா. அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. எனக்கு குளிக்கல போடுறீங்களா, ஓகே, என்னைய போட்டு விற்றீங்களா, ஓகே, குற்றம் சுமத்துனீங்களா, ஓகே. ஒன்று தெரியுமா, இவன் குற்றம் சுமத்தப்பட்டபடினால்தான் எங்கே போனால் சிறைச்சாலைக்குள்ள போனா. சிறைச்சாலையினுடைய அனுபவம் தான் நல்ல விளக்கமா. சிறைச்சாலையில் ஒரு 10-15 பேர் எப்படி கொரடர்கள் மொரடர்கள் கொலகாரங்க அவங்க எல்லாம் அங்கே எங்க இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு நடுவில் கொஞ்சம் ஆட்சி செஞ்சு பாரு, அப்பதான் நீ தேசத்தில் ஆட்சி செய்ய கர்த்தர் தகுதிப்படுத்துவாரு. கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தா, ஒரு மனுஷன் துன்பப்பட்டு கொண்டா அவனை போய் விசாரிக்கிற அந்த இருதயம். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ அவனை என்ன செஞ்சா, சிறைச்சாலைக்கும் ஒப்பு கொடுத்திருந்தான். இதுக்கு தான் 4வது என்ன சொன்னானா, ஜீவ பலி. சொல்லுங்க, இதுக்கு தான் ஏற்கனவே நம்ம எதை குறித்து பேசிட்டு இருக்கிறோம், ஜீவ பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ். சொல்லுங்க, நான் என்ன பண்றேன், ஜீவ பலியா தேவன் என் வாழ்க்கையில எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா என்னை ஒப்பு கொடுத்து இருக்கிறேங்கிற நான். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல நல்ல விளங்கமா. அதாவது இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு செடியை நட்டு வச்சுட்டான்னு வைங்களேன், அந்த செடி நட்டதுக்கு அப்புறம் அந்த செடிக்கு தேவையான எதை போடுறோம், எருவு போடுறோம், தண்ணீர் போடுறோம், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போடுறோம் அடிக்கடி. அப்போ அதுதான் ஒரு முறை. அப்போ அந்த செடி என்ன பண்ணிகிட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில நேரங்கள் அந்த செடி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற பொழுது அப்படியே பட்டக்குன்னு பிடுங்கி வேர் விட்டுருச்சா, ஊனு, மறுபடியும் தூக்கு, பாரு வேறு, நல்லா வேறு இருக்குது, மறுபடியும் ஊனு. இதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கிறது. ஏண்டவர் இந்த பாதை, ஏண்டவர் மறுபடியும். ஏன்னா என்ன, கர்த்தர் ஒரு சில நேரங்கள் என்ன செய்கிறாருன்னா, நம்மளை உபத்திரவத்தின் பாதையில் நடத்திட்டே இருக்கிறாருன்னு வைங்க. நடத்திட்டே இருந்த பொழுது நல்லா தானே ஜெபம் பண்ண, நல்லா தானே பைபிள் படித்தோம், நல்லா தானே கர்த்தரோட நடக்கிற அப்படின்ட்டு போ அவ்வளோதான்ட்டு 10ஆம் கிளாஸில் ஏறின நம்ம சர்ன்னு 1ஆம் கிளாஸ் படுத்துக்கிறோம். இல்லை, ஏன் டிலே ஆகுதுங்கிற சொல்ல. அப்புறம் மறுபடியும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஏறி எங்கே போயிடும், 10ஆம் கிளாஸ்க்கு மறுபடியும் ஒரு பெரிய ஒரு புயல் காற்று. ஏன்னா நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டோமான்னு கர்த்தர் அப்பப்போ நம்மளுக்கு புடமிட்டு பார்ப்பாருமா. உண்மைம்மா, நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்கன்னு ஜெபிச்சுட்டு நான் வெளியே வந்தேன்னா அங்கே பொறுமைக்கு ஏறுமாறா அங்கே நடக்கும். நான் பொறுமையை காத்துக்கொள்றான்னு கர்த்தர் எனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பான். உண்மைம்மா, பொறுமையா நான் இருக்கிறேன்னா, இந்த சிச்சுவேஷன்ல பொறுமையா இருக்கிறேன்னா, இந்த சிச்சுவேஷன்ல விசுவாச பேசுறான்னு கர்த்தர் நம்மகிட்ட பாப்பாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம கத்திடுறோமா, அப்ப மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் வை. இப்படி எத்தனை டெஸ்ட் வச்சு இன்னும் சுத்துற இடத்துலயே தான் நம்ம சுத்தி கொண்டு இருக்கிறவே தவிர நம்ம இன்னும் என்ன செய்யல, ஹையர் கிளாஸ்க்கு போகலேங்கிற நான்.
ஹையர் கிளாஸ்க்கு நம்ம என்ன செய்யல போகல. நிறைய நேரங்கள் இன்னும் நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இன்னும் செய்யல வரல. செல்ஃப் டிசிப்ளின் இன்னும் என்ன செய்யல நமக்குள்ள வரல. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் டிசிப்ளின் இதெல்லாம் நமக்குள்ள வர்றதுக்காகவே கர்த்தர் சுத்தின பாதையை திரும்ப 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 சுத்திட்டே இருந்தார். இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏன் யோசிப்பே நான் தான் உனக்கு சொல்லிட்டேன்ல, இப்படி கர்த்தர் கேட்டிருப்பார் யோசிப்பை பார்த்து, ஏன் யோசிப்பேன் நான் தான் உனக்கு சொல்லிட்டேன், நான் உன்னை அதிகாரி ஆக்குவேன், எல்லாரும் உன்னை வணங்குவாங்கன்னு சொன்னேன், நீ ஏன் அந்த பானை பாத்திரக்காரங்கிட்ட போய் சொன்னேன் என்னை கொண்டு போய் நினைச்சுக்குங்கன்னு, நீ ஏன் அவனை நம்பின அப்படின்னு 2 வருஷம் மறுபடியும் அவனுக்கு ஒரு உபத்திரவம். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, திரும்ப திரும்ப பெரிய வனாந்தரத்தில் சுத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் விசுவாசத்துக்குள் வருகிற வரைக்கும். அப்ப நான் இன்னும் பலகீனமா இருக்கிறேன். ஆமென் சொல்லாமா, இன்னும் நான் எப்படி இருக்கிறேன் பலகீனம். அப்ப கர்த்தர் என்ன சொல்ற, இது எதுக்கு சொல்ல வந்தனா, கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு நம்ம இன்னும் என்ன செய்யணும், உருவாக்கப்படணும். அல்லது இந்த காரியத்தை தான் சொல்லுகிறேன், இன்னும் நான் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கணும். ஒருவேளை இந்த பிரச்சனையின் வழியாய் நடத்துற பொழுது ஏன் ஒரு உபத்திரவம், ஏன் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நல்லா தானே விசுவாசக்குள்ள இருக்கிற, ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு முறுமுறுத்து இன்னும் சுத்துற இடத்தையே சுத்துற. இல்ல ஆண்டவரே, இந்த பாதைக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. இந்த உபத்திரவத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இல்ல இந்த வனாந்தரத்துக்கு ஸ்தோத்திரம், இந்த எரிகோவுக்கு ஸ்தோத்திரம், இந்த யோர்தானுக்கு ஸ்தோத்திரம், இந்த செங்கடலுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நான் கானானை நோக்கி தான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் கானானை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறேன். ஒருபோது என் வாழ்க்கையில நான் தோற்று போக மாட்டேன். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஜீவபலினா துன்பத்துக்கு இவன் விட்டு கொடுத்திருந்தான். எப்படி என்னை உருவாக்குறீங்களோ அப்ப அதுதான் சொல்ற, சுயம் செத்து போயிரும். ஆமா, நான் அடிக்கடி சொல்வேன், ஜாக்லின் நீ செத்து போயிட்ட, உனக்குள் வாழுகிறவர் கிறிஸ்து. அப்படி நம்ம ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆமே, அதுதான் ஜீவபலி. ஆமேன் என்று சொல்லாமா, அதுதான் இப்படிப்பட்ட பலி, ஜீவபலி. அடுத்து எத்தனை சொல்லிட்டா, 1 2 3 4 சொல்லியாச்சு. 5வது, கசப்பை வளர்க்கவில்லை. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். கசப்பை அவ எடுத்து வச்சுங்கம்மா, ஆதியாகமம் 45:5. அவன் கசப்பை வளர்க்கவில்லை. அடுத்து, மன்னிக்க ஆயத்தமாயிருந்தான். ஆமா, மன்னிக்க எப்படி இருந்தானா, ஆயத்தமா இருந்தான். சொல்லுங்க, கசப்பை அவன் வளர்க்கல. ஏன்னா இந்த இடத்துல வாசிக்கிறோம், இவன் குழிக்குள்ள தூக்கி போட்டது யார், இவனை சொந்த சகோதரர்கள். அப்படின்னா இவனுக்குள்ள அந்த பழி வாங்குற எண்ணம் இல்லைங்க. அவன் அழகா, எனக்கு ரொம்ப பிடிச்சது, வாசிங்க 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால். நல்ல விளக்கம் இருங்க ஒரு நிமிஷம். இப்ப எல்லா சகோதரர்களும் என்ன செஞ்சாங்க, என்ன கவனிங்க ஒரு நிமிஷம். எல்லா சகோதரர்களும் இவன் பக்கத்துல நிக்கிறாங்க. நின்னுட்டு இவனுடைய முகத்தை இவங்கனால என்ன செய்யவே முடியல, பார்க்கவே முடியல. ஐயோ, இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டுமே, இவனை தூக்கி குழிக்குள்ள ஓட்டுடுமே, இவனை அப்படி பண்ணிட்டுமே, எல்லாரும் அந்த கில்ட்டி கான்சியஸ்குள்ள எல்லாரும் நின்று கொண்டு இருக்கிற பொழுது, வாங்கண்ணா வாங்க, என்னத்தான தூக்கி குழிக்குள்ள போட்டீங்க அப்படின்னு இவன் சொல்லவே இல்லை. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்படி இவன் என்ன செய்யல, சொல்லல, அவங்கள தடவி கொடுக்குறா பாருங்க. இப்ப வாசிமா, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், நீங்கள் விற்று போட்டதினால் நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், உங்களுக்கு விசனமாய் இருக்கு. என்ன சொல்ற, சஞ்சலப்படாதீங்க அப்படின்னு என்ன, வேதனைப்படாதீங்கன்னா. ஐயோ, நானெல்லாம் இருந்ததுன்னா சப்புன்னு அரைஞ்சிருப்பேன். ஏண்டா நீ என்ன இப்படி நினைச்சுக்கல, நீ என்ன குறிச்சு என்ன நினைச்ச, கர்த்தர் என்னை எங்க வச்சுக்கிறார், என்னை தூக்கி எப்படி போட்ட நீ, நான் எப்படி கத்துன அண்ணா அண்ணான்னு கத்துனல, நீ காது கேட்காத மாதிரி போயிட்டீல, இப்ப பாத்தியா கத்தரேடி எங்க வச்சு, அப்படியெல்லாம் இவன் சொல்லலைங்க. என்ன சொல்றானா, சஞ்சலப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. அடுத்து முக்கியமான வார்த்தை, ஜீவ ரட்சனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதே வார்த்தை தான். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். அப்படின்னு என்னன்னா, நீங்க இந்த குழியில தூக்கி போட்டுட்டேன்னு வருத்தப்படாதன்னா, சஞ்சலப்படாத, முழு தேசத்துக்கு ஜீவ ரட்சனை செய்யும்படி, அப்படின்னா எல்லாருடைய உயிர்களை காக்கும்படி தேவனே இந்த பாதையில நடத்தி இருக்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துருங்க. யாரெல்லாம் உங்களை உபத்திரவப்படுத்துனாங்களோ அவங்க கையை குலுக்க சொல்லுங்க, உங்களால் தான் நான் இப்படி இருக்கிறேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான், நான் இப்படி உயர்வுல இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான், என்னை வேதனைப்படுத்துனீங்க, என்னை குறித்து விரோதமா பேசுனீங்க, எனக்கு விரோதமா எழுப்புனீங்க, என்ன செஞ்சாலும் சரி ஜீவ ரட்சணையை உண்டு பண்ணும்படி தேவன் என்னை இந்த உபத்திரவ பாதையில நடத்தினா. ஆமென். நான் கணக்கு வச்சிருக்கிற யாரெல்லாம்
நான் நன்றி சொல்கிறக்கு வேற ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கெல்லாம் நீங்கள் இருந்தனால தான் நான் இப்படியெல்லாம் என்ன செஞ்சேன். ஆமாங்க, நிறைய காரியத்தில் கர்த்தர் என்னை புடமிட்டார். ஆமென் என்று சொல்லலாமா. ஒரு சில ஒரு சில வேதனை, ஒரு சில துக்கங்கள் வழியாய் நடத்தினதற்கு என்னன்னா, ஆமாம், ஒரு சில மனிதர்கள் காரணமாக இருக்கலாம், என்னுடைய சரீர காரணமாக இருக்கலாம், சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். ஆனால் என்னவா இருந்தாலும் சரி, ஆனால் ஒன்று சொல்லுங்க, ஒவ்வொரு உபத்திரவங்களும் எனக்கு ஒவ்வொரு அதிகாரத்தை தருது. நல்ல கரந்தட்டுமா. ஒவ்வொரு அதிகாரத்தை, ஒருவேளை ஃபைனான்ஸ் சொல்லி பிசாசனை நொறுக்கிறானா, அந்த ஃபைனான்ஸ்க்கு மேல கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை தராரு. சரீரோன்னு சொல்றியா, அநேகருடைய சுகங்களுக்கு நீ காரணமா இருக்க போற. அநேகருடைய ஒருவேளை குடும்ப பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனைனா அநேகருடைய குடும்பங்களுக்கு நீ ஜீவ ரட்சணை செய்யும்படி கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா. ஒருவேளை தரித்திரோன்னு சொல்றியா மகளே, ஆமா, பணத்தை ரிலீஸ் பண்ற அதிகாரத்தை கர்த்தர் உன் நாவல தராரு. ஒருவேளை வியாதின்னு சொல்றியா, அநேகரை ஹீல் பண்ற அந்த அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தராரு. ஜீவ ரட்சணையை செய்ய. ஆனா ஒண்ணு, கசப்பா மறந்துடணும். யாரு எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. ஏன்னா வசனம், எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் பிறக்கும். யாரெல்லாம் உனக்கு தடை கற்களா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உனக்கு படிக்கற்களாய், ஒருவேளை அது கணவனா இருக்கலாம் மகளே, ஒருவேளை மனைவியா இருக்கலாம், ஒருவேளை பிள்ளையா இருக்கலாம், யாரெல்லாம் உனக்கு தடைக்கல்னு நினைச்சியோ அவங்களெல்லாம் கர்த்தர் படிக்கற்களாய் மாற்ற போறார். ஆமென் என்று சொல்லலாமா. அடுத்து எத்தனாவது? ஆறாவது என்னது? மற்றவர்களுக்காக பரிதபிக்கணும். இந்த இறுதியை நமக்கு வேணும். ஆத்தும பாரம் சொல்லுங்க. அதனாலதான் அவங்க துக்க முகத்தோட இருந்த பொழுது யோசிப்பு போய் என்ன செஞ்சா, அவங்கள போய் என்ன செஞ்சா, விசாரிச்சா. ஏன் துக்கமா? இது என்னன்னா ஆத்தும பாரம். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது தேவனுக்கு ரொம்ப எது பிடிக்கும், அல்லது ஏசப்பாக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா, ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் தரப்புல நிற்கிறான் பாருங்க, அந்த மனுஷனை தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜனங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றவங்க, ஜாதிகளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றவங்க, எவ்வளவு நேரமானாலும் அவங்களுக்காக நின்று போராடுகிறவர்களை தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென் என்று சொல்லலாமா. அப்போ இவன் எப்படிப்பட்டவன்? ஜனங்களுக்காக. ஏன்னா ஜனங்களை ரொம்ப தேவனுக்கு பிடிக்கும். அந்த ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறவனையும் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென் என்று சொல்ல. அந்த விஷயத்துல எடுத்துட்டா மோசே ஜனங்களுக்காக ஒரு இடத்துல மோசே வரமாட்டேன்பா. ஆனா பார்த்தா ஒரு இடத்துல சொல்லுவான், இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக என்ன செய்கிறேன், இவர்களை அழிப்பீர் என்றால் என் பெயரை நீங்கள் என்ன செய்யுங்க, ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுன்னு சொன்னது தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அதனால தான் சொல்லுவார், அவன் உண்மையுள்ளவன். அவனை பேசின 2 பேருக்காக கர்த்தர் இறங்கினார். ஆமென். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ உங்களையே பாருங்களேன், நீங்கள் சரி மணி இவ்வளோ ஆகுது அப்படின்னு உங்களையே சும்மா அனுப்பணுன்னு எதை கொடுக்க ஆரம்பித்தார்? முதல்ல லஞ்சு கொடுக்க ஆரம்பித்தார். ஆமென்னு சொல்ல கொடுத்தாரா லஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரியோ ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க, வந்து ரொம்ப சோர்வாக குறைங்களும் ஒரு டீ கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எங்கள் மகளுக்குள்ளே ஒரு மகளுக்கு கத்த சொன்னார், அம்மா இப்படி ஜனங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்க சொல்கிறாருமா. ஆமாம் வாங்கி கொடுத்துட்டுருக்குறாங்க தானே, வாங்கி கொடுத்துட்டுருக்குறாங்க, பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டுருக்குறாங்க உங்களுக்கு. இதை எதுக்கு சொல்லணும், உங்களையெல்லாம் கர்த்தர் எப்படி நேசிக்கிறான். ஆமாம், அந்த மகளுக்கு கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். ஆமென் என்று சொல்லாமா. இவன் செஞ்ச உடனே அந்த மகள் ரொம்ப நாள் ஒரு காரிய தடையாக இருந்தது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அவருக்கு ஆத்துமாக்கள் தானே. அவர் ரொம்ப வருத்தப்படுதுன்னா, மெய்ப்பன் இல்லாது இருக்கிற ஆடுகளா என் ஜனங்க இருக்கிறாங்க. இப்படி நீங்கள் நினச்சா, அப்படியே என்ன சொன்ன சாட்சி, இப்படி வஞ்சிக்கப்பட்டு விடுதலைக்காக ஏசப்பா ரத்தத்தை, ஒரு சொட்டு ரத்தத்தையும் தனக்குன்னு வச்சுக்காம எல்லாவற்றையும் சிந்துறார். இன்னும் ஜனங்க விடுதலை அடையலையேங்கிறது அவருக்கு ரொம்ப வருத்தம். அந்த ஜனங்களுக்காக தரப்புல நிற்கிறத கர்த்தர் திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆன்டி ஜாய்ஸை காட்டி இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப என்ன தெரியுமா சொல்கிறாரு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலோ, தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்தனோ. அதாவது நான் உன்னை ப்ளஸ் பண்ணுவேன் மகளே, கர்த்தர் எங்கிட்ட சொல்கிறேன், உங்களை நான் ப்ளஸ் பண்ணுவேன். ஆனால் அநித்தியம், யாருக்கு சொல்கிறார்? மோசைக்கு சொல்லுவார், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ ஜனங்களோட துன்பத்தோட. இப்போ இப்படிப்பட்ட ஜனங்களாக துன்பத்துக்குள்ளே இருக்காங்களே, அவங்களுக்காக நீ எவ்வளவு நேரமானாலும் சாக்ரிஃபைஸ் பண்ண பழகணும் அப்படின்னு. இதுக்கு தான் ஜீவ பலி.
ஆமீன் என்று சொல்லலாமா? இது பேர் என்னதான்? ஜீவபலி. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களுக்காய் பரிதபிக்கணும். ரெண்டாவது மெயின் கடைசி, ஏழாவது தானே கடைசி. ரெண்டாவது இது முக்கியமான ஒரு காரியம். அதாவது இப்போ இவன் சிறைக்குள்ள இருக்கிறா. எப்படி இருக்கிறா? இவன் சிறைக்குள்ள இருக்கிறா. இவனை கூட்டிட்டு என்ன செய்றாங்க? சவரம் பண்ணாங்க. கடகடகடன்னு என்ன செய்றாங்க? வாடா அப்படி. இவன் எப்படி இருக்கிறா? அடிமையா இருக்கிறா. எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன். ஏன்னா இவன் அடிமையா வந்தது ஒரு பக்கம். ரெண்டாவது, போத்திப்பாருடைய மனைவியிட்டையே நீ தவறு செய்ய, அதாவது இவன் செய்யல, ஆனா நீ தவறு செஞ்சா என்று குற்றம் சுமத்தப்பட்ட பொழுது இவன் மேல எவ்வளவு ஒரு என்ன சொல்ற, எவ்வளவு ஒரு கீழ்த்தரமா இவனை நடத்தியிருப்பாங்கன்னு சொல்ல வர. ரொம்ப சீப்பா இவனை நடத்தியிருப்பாங்க. அப்படி இருக்கிற மனுஷனை ராஜா உன்னை கூப்பிடுறாருன்னு கடகடகன்னு அவனுக்கு வஸ்திரத்தை போடுறாங்க, எல்லாம் அவனை சவரம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணி கொண்டு ராஜாட்ட கொடுக்குறான். ராஜா முன்னாடி இவனை நிறுத்துறாங்க. அந்த ராஜா கனவை சொல்கிறாரு, இவன் விளக்க சொல்கிறான். இவன் விளக்க சொன்ன உடனே அந்த வேத வசனத்தில் வாசிக்கிற பொழுது, பின்பு பார்வோன் 39, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு போதுமா போதும். இந்த இடத்துல நீங்க, அதாவது நீங்க வீட்டுல போய், நான் இப்ப வாசிக்க சொல்ல நேரம் ஆயிடுச்சு. 38 இருந்து எல்லாரும் நீங்க என்ன செய்யணும், 44 வரைக்கும் நீங்க கம்பல்சரி நீங்க வாசிச்சு, இதுல ஒரு 7 வித ஆசீர்வாதம் இருக்குது. இதுல ஒரு 7 வித ஆசீர்வாதம். இந்த 7 ஆசீர்வாதமும் என் மேல வரணும். ஆமென் என்று சொல்லலாமா? அவன் தேவாவி பெற்றவனா இருந்தான், விவேகமும் ஞானம் உள்ளவனா இருந்தான். அதுக்கு பாத்தீங்கன்னா அவனை அதிகாரி ஆக்கினாங்க. அவனுக்கு முத்திர மோதிரம் கொடுத்தாங்க, அவனுக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுத்திருந்தாங்க, அவனுக்கு பொன் சரப்பணியை கொடுத்திருந்தாங்க. அவனுக்கு அடுத்து என்ன தெரியுமா? ஆமா, அவனுக்கு 2ஆம் ரதத்தை கொடுத்தாங்க. இதெல்லாம் 7 வித ஆசீர்வாதம். இப்ப இந்த ஆசீர்வாதத்தை நல்ல இப்ப கவனிங்க. இந்த 7 ஆசீர்வாதத்தை இவங்கிட்ட கொடுத்து, நீதாப்பா இனி அதிகாரி அப்படின்னு சொன்ன உடனே நானா யோசிச்சிருப்போம்ல. ஏன்னா இந்த எகிப்து பெரிய ஒரு பிரஜை, பெரிய ஒரு சிட்டிசன், பெரிய ஒரு நாடு. இந்த நாட்டினுடைய ராஜா பார்வோன் தன் மோதிரத்தை கொண்டு இவன் கையில போடுற பொழுது நானா அப்படின்னு நான் யோசித்திருப்பேன். ஆனா உடனே அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஆயத்தமாய் இருந்தா. ஏன்னா இவன் நெடுநாளாய் கண்டிருந்த அந்த சொப்பனம், நெடுநாளாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காலமும் நேரமும் வந்தது என்று சொன்ன பொழுது அதற்கு உடனே இதோ நான் வருகிறேன், இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிற திட்டங்களுக்கு தீர்க்கதரிசிகள் நான் வருகிறேன் என்று உடனே ஒப்பு கொடுத்தா. இவன் நிராகரிக்கல, இவன் இக்னோர் பண்ணல, இவன் தள்ளிவிட மனதில்லாம உடனே இவன் என்ன செஞ்சான்? அந்த தலைமைத்துவத்துக்கு, ஆமாண்டவரே இதுக்குத்தானே நான் 13 வருஷம் உபத்திரவப்பட்டேன், இதுக்குத்தான் ஆண்டவரே இத்தனை வருஷம் உபத்திரவப்பட்டேன் என்று சொல்லி தன்னை என்ன செஞ்சிருந்தானா? ஒப்பு கொடுத்திருந்தான். ஆமென் என்று சொல்லாமா? அந்த தலைமைத்துவத்துக்கு உடனே ஒப்பு கொடுத்திருந்தான். அதாவது இதை இன்னும் சொல்லணும்னா, இவன் சிறைச்சாலைக்குள்ள இருந்த இவன் அரண்மனைக்குள்ள வருகிறதுக்கு இத்தனை 13 ஆண்டு. ஆனா பாருங்க, எஸ்தரை நீங்க வேதத்துல வாசிக்கிற பொழுது அரண்மனைக்குள்ள போயிட்டா. எஸ்தர் அரண்மனைக்குள்ள போயிட்டா. ஆனா அந்த ஏன்னா அவ திடுதுப்புன்னு எங்க வந்துட்டா? அரண்மனைக்குள்ள மொர்தெகாய் கூட்டிட்டு உள்ள விட்டுட்டாரு. ஆனா தேவன் நினைத்ததுதான், திடுதுப்புன்னு கொண்டு விட்டுட்டாரு. ஆனா இவன் இவளுக்கே ஒரு எப்படின்னா, நானா இத்தனை நாள் நான் அனாதையா இருந்தனே, இத்தனை நாள் நான் எப்படி இந்த அடிமையில் இருந்தனே, நானான்னு கேட்டா கர்த்தர் அவளை இன்னும் 1 வருஷம் அவளை உருவாக்குறான். 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வருகங்கினால் அவளை உருவாக்கினார். அப்படின்னா அவன் மைண்ட் செட் மாறணும். அவன் நான் இனி ராஜாத்தி, என் பார்வை மாறணும், என்னுடைய கண்கள் மாறணும், என்னுடைய நட மாறணும், உட மாறணும், சிந்த மாறணும், என் மனம் புதிதாகிறதுனால ராஜகுமாரத்தினுடைய மனம் புதிதாகணும். அப்ப எதுக்கு சொல்றேன்னா, இன்னையிலிருந்து உங்க மனநிலை மாறணும். பூமி, ஏன்னா நான் சொல்றேன், இனி நான் அடிக்கடி சொல்றது போல இந்த கடனை குறித்து, இந்த வியாதியை குறித்து, இந்த அடிமைத்தனத்தை குறித்து இல்லவே இல்லை. என்னை தேவன் பூமியின் வம்சங்களுக்குள்ள எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். என் மேல இந்த அதாவது இந்த 7 காரியங்களும் நமக்கு ராஜரீக அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம், அங்கீகரிக்கப்பட்ட அபிஷேகம், மேன்மைப்படுத்துற இத்தனை அபிஷேகமும் நான் மேல வந்திருக்கிறது.
ஆமேன் என்று சொல்லாமா. இந்த 7 காரியம், இந்த இதில் இருக்கிற, அதாவது 38 41 வரைக்கும் 7 காரியம், 44 வரைக்கும் 7 காரியம். அதில் 4 காரியத்தை மெயினாக சொல்கிறேன். ஏன்னா அவனுக்கு அந்த மோதிரத்தை கொடுத்த உடனே அல்லது அவனை அதிகாரியாக்க உடனே இதுதான் ராஜரீக அபிஷேகம். எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல. இந்த அபிஷேகத்தை பேர் என்னது? ராஜரீக அபிஷேகம். அடுத்து இவனுக்கு மெல்லிய உடைகளை தந்தார். மெல்லிய உடை என்று சொன்னால் ஆசாரிய அபிஷேகம். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுங்க. ஒன்று, ராஜா என்றால் அதிகாரம் படைத்தவர். அடுத்து ஆசாரியன் என்றால் மன்றாடுகிறவன். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவன், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவன். ஆசாரியன் என்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராய் நிற்கிறதா ஆசாரியன். அதனால இவனுக்கு என்ன கொடுத்தாங்களாமா? மெல்லிய உடை, அது ஆசாரிய வஸ்திரம். அடுத்து பொன் சரப்பணி. அது பொன் சரப்பணி அப்படின்னு என்னன்னா, அதாவது எகிப்தியர்களுக்கு ஒரு அடையாளம் பொன் சரப்பணி. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. எகிப்தியர்களுக்கு பொன், அதாவது அந்த மீதியான் தேசத்துல ஓடி வரான் பாருங்க, அவனை ஒருவனும் தொடாதுன்றதுக்கு காரணம் என்னன்னா, மோசையை சொல்றேன், ஒருவனும் தொடாதுன்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பொன் சரப்பணியை போட்டுட்டே மோசை வெளியே வந்துட்டார். அதனால யாருமே மோசையை கொல்ல வரல. ஏன்னா மோசை ஓடி வந்துட்டான்ல, அந்த எகிப்தினை கொண்ட நிமித்த ஓடி வந்துட்டார்ல. அப்போ யாரும் அவனை கை வைக்காத காரணம் அந்த பொன் சரப்பணி. அப்படின்னா இவன் எகிப்தியன் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் பொன் சரப்பணி. அப்போ இந்த யோசேப்புக்கு பொன் சரப்பணி அப்படின்னு என்னன்னா, இவன் இனிமேல் அதிகாரியா இருக்க போறான் என்பதற்கு ஒரு அடையாள வஸ்திரம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஒரு அடையாள வஸ்திரம் என்று சொல்ல, அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வஸ்திரம். கடைசியை பாருங்க, அவன் 2ஆம் குதிரையில ஏறினாங்க. 2ஆம் ரதமா? அது 2ஆம் ரதம். தன்னுடைய 43 தன்னுடைய 2ஆம் ரதத்தில் அவனை ஏற்றி. அப்படின்னு என்னன்னா மேன்மையின் வஸ்திரம். எல்லாரும் ஆமென் சொல்ல. இவன் மேன்மைப்படுத்தப்பட்டான். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. மேன்மை. அப்ப இவன் மேல ராஜ வஸ்திரம், இந்த ராஜரீக அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம், அங்கீகரிக்கப்பட்ட அபிஷேகம், மேன்மையின் அபிஷேகம். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இதெல்லாம் தான் ஆமா யாருக்குள்ள இருந்தது? யோசேப்புக்குள்ள இருந்தது. இதெல்லாம் நமக்குள்ள வரணும். நீங்க யாரு? உங்களை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாரு? வேகமா. பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்பட. 1. 2வது, தேவனுடைய வல்லமையை இனி தேவன் என்னிலிருந்து. மகளே மகனே, இந்த சத்தியத்தை நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் தனது முத்திரையை உங்க மேல போட்டுட்டாரு. உங்க மேல நீங்க தான் அவரால் நம்பப்படுகிறவர். நீங்க தான் அவரால் நம்பப்படுற. நீங்க தான். ஒருவேளை இதுவரைக்கும் உங்க மேல அழுக்கு வஸ்திரம் இருந்திருக்கலாம், அடிமைத்தன வஸ்திரம். ஏன்னா யோசேப்பு மேல இருந்த அடிமைத்தன வஸ்திரம் இருந்திருக்கலாம். அதை தேவன் எடுத்து போட்டாரு. எடுத்து போட்டு அவன் மேல ராஜவஸ்திரத்தை தந்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. அவன் மேல ராஜவஸ்திரத்தை தந்தார். இவனுக்கு முதல்ல எந்த அங்கி இருந்தது? பலவர்ண அங்கி. என்ன அங்கி? பலவர்ண அங்கி. பலவர்ண அங்கி என்றால் அதனுடைய அப்படி இன்டர்பிரேஷன் சொல்ல, அல்லது இன்னும் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, பலவர்ண அங்கி என்றாலே மீட்பின் வஸ்திரம் என்ற அர்த்தம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. இதை கர்த்தர் அவன் பிறந்த உடனே அவன் தகப்பன் மூலமா போட்டாங்க. ஆனா அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் ரத்தத்துல தோச்சுட்டாங்க. மனுஷன் ஒருவேளை தகப்பன் போட்ட வஸ்திரத்தை அவனுடைய சொந்த சகோதரரை எடுத்திருக்கலாம். ஆனா இப்ப தேவன் இவனுக்கு ராஜ வஸ்திரத்தை பரலோகமே அங்கீகரித்து இவனுக்கு ராஜ வஸ்திரம். இன்னைக்கு ஆமாமா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் மனம் புதிதாகணும். இனி நீ அடிமைத்தன, வியாதி, தரித்திரம் இல்ல. இனி எல்லாம் அந்த மனநிலைக்குள்ள வராத. நீ அங்கீகரிக்காத. இல்ல, நான் தரித்திரத்துக்குள்ள இருக்க மாட்டேன். ஆமா, சிறைக்குள்ள இருக்க மாட்டேன். அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க மாட்டேன். இனி மனுஷனுடைய நோகம் என் மேல வரக்கூடாது. சாத்தானி நோகம் என் மேல வரக்கூடாது. என் மேல ஒரு ராஜ வஸ்திரம் போட்டிருக்கிறாரு. என் மேல ஆசாரிய வஸ்திரம் போட்டிருக்கிறாரு. என்னால் அங்கீகரிக்கப்பட்ட வஸ்திரம் போட்டிருக்கிறாரு. என் மேல மேன்மையின் வஸ்திரத்தை போட்டிருக்கிறான். இந்த 7 கேரக்டர்களும் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? ஆமாம், அடுத்த வாரம் பெரிய டெஸ்ட் ஒன்று வைக்க போகிறேன். இந்த 7 கேரக்டர் எழுதிருங்க. இல்லைம்மா, எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது எங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், எதுக்கு உங்கள்கிட்ட திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த உங்கள் மனம் என்ன ஆகணும்? புதிதாகணும். நம்மளை டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவன் பண்ண விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லாமா? இன்னும் அப்படியே என் தலையெழுத்து இப்போ சொல்ல பார்த்தியா, என் தலையெழுத்து இப்படிதான், என் லைஃப் இப்படிதான், இனி இப்படிதான், நான் எழும்பவே முடியாதனால எல்லா மகளே எல்லா ஓமா நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் விரோதமாகவும் இருக்கிற கையெழுத்தை என்ன செஞ்சாரு? ஏசப்பா சிலுவிலே குலைச்சிட்டாரு. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து விட்டார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். வாசிங்க பார்க்கலாம் வேகமா. அதே 41 வாசிங்க பார்க்கலாம். 40வது வேத வசனம். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். வாசிங்க 41 சார் 40 வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க.
அடங்கி சொல்லுங்க அந்த வார்த்தை சொல்லுங்க. அடங்கி சொல்லுங்க அந்த வார்த்தை சொல்லுங்க. அடங்கி. இதுக்கு முந்தின வார்த்தையில கர்த்தர் என்ன சொன்னாரு? எல்லாருக்கும் அந்த வசனம் மெமரி ஆயிருக்கோன்னு. விவேகமும் ஞானம். இல்ல மகளே, இன்னும் 2 வாசனம். சங்கீதம் 17:13 சொல்லுங்க. தேவரீர் எழுந்தருளி எதிரிட்டு சத்துருவை மடக்கி. சொல்லுங்க, சத்துருவை மடக்கி. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா அடங்கி. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய. அடங்கி நடக்க கடவார். என் ஜனங்கள் எல்லாரும் இனி உனக்கு எப்படி இருக்க போறாங்க? அடங்கி நடக்க கடவார். அப்படின்னு என்னன்னா ஆண்டவர் இனி நமக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். நாவின் அதிகாரம். அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த நாவின் அதிகார தேவ வல்லமை என் மேல வந்திருக்கிறபடினால் எல்லா சூழ்நிலைகளும் அடங்குகிறது. எல்லா சூழ்நிலைகளும் அடங்குகிறது. எனக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷிக வல்லமை, எனக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானின் வல்லமை, எனக்கு விரோதமாய் எழும்புகிற தரித்திர வல்லமை, எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் அடங்குது. தரித்திர வல்லமை, பிசாசின் வல்லமை, எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகிறது. சொல்லுங்க அடங்கி. சொல்லுங்க அந்த வார்த்தை சொல்லுங்க. அந்த வசனம் நம்ம திரும்ப வாசிக்கலாமா? சங்கீதம் 17 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏன்னா இனி அந்த அக்கினி நாவும் தேவ வல்லமையும் என் மேல வந்தபடினாலே இனி ஏசப்பா ஒரு இடத்துல சொல்றாரு, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாய் இருந்த பொழுது அந்த இடம் அமைதலாய் ஆனது போல இனி எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சாத்தானின் சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்துல அடங்க போகிறது. எல்லாரும் 17:13 வாசிங்க. 17:13. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு எதிரிட்டு மடங்கடித்து. சொல்லுங்க, எதிரிட்டு மடங்கடித்து. எதிரிட்டு மடங்கடித்து. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன், அந்த 7 ஜாதிகளும் 7 ஆவிகளுக்கு அடையாளம். அது ஒரு சில வீடுகளில் 7 ஆவியும் போராடுது, ஒன்னா போடுது. ஏதோ ஒண்ணுதான் போராடுன்னு பார்த்தா 7 போராடுது. அமலேக்கின் ஆவி போராடுது, மீதியானுடைய ஆவி போராடுது, கானானியன் ஆவி போராடுது, பெலிஸ்தனுடைய எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இந்த 7 ஆவியும் போராடுது. ஆமா, பார்வோனின் ஆவி. ஆமா ஆமா, அதெல்லாம் அடக்கிற ஆவி. இங்க சொல்லுங்க, அமலேக்கன் என்றால் அபகரிக்கிறவன், அழித்து போடுகிறவன். மீதியான் என்றால் கெடுத்து போடுகிறவன். பெலிஸ்தன் என்றால் பயமுறுத்துகிறவன். கானானியன் என்றால் அடிமைப்படுத்துகிறவன். இப்படி 7 ஆவிக்கு 7 காரியம் இருக்குது. இந்த 7 ஆவியும் ஒரே மனுஷனுக்குள்ளேயே வேலை செய்யுது. ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த 7 ஆவியும் அடக்கிற தேவ வல்லமை எனக்குள்ள இருக்கு. நல்லா கரந்தட்டுமா, நல்லா சொல்ல. இயேசுவின் நாமத்துல என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற அமலேக்கின் ஆவியே, கானானின் ஆவியே, பெலிஸ்தனின் ஆவியே, இயேசு மீதியானின் ஆவியே, கெடுத்து போடுகிற ஆவியை நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல தேவ வல்லமை அந்த தேவ வல்லமை 7 ஆவிகளையும் நிர்மூலமாக்குற தேவ வல்லமை இனி ஏன் மேல ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு தேவன் கடைசியா சொல்றாரு, நான் திரும்பவும் சொல்றேன், ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் யோசேப்புகளை வச்சு நிறைவேற்றினாரு. யோசேப்பு இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்குள்ள கடந்து போனா. ஆனா யோசேப்புக்குள்ள இவ்வளவு இந்த உபத்திரவத்தின் நேரத்துலதான் இந்த உபத்திரவப்பட்ட இந்த நேரத்துலதான் இந்த 7 கேரக்டர்களும் யோசேப்புக்குள்ள வளர்ந்தது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம 7 கேரக்டர்களும் வளர்ந்தது. இப்ப 7 கேரக்டர் வளர்ந்து எல்லா அதிகாரத்தையும் வாங்கிட்டாரு. இப்போ யோசேப்புக்கு முன்னாடி எல்லாமே அடங்கி இருந்தது. ஆமா, அந்த இடத்துல சொல்றாரு, கையையாவது காலையாவது அசைக்கணும்னா யோசேப்பு கிட்ட கேட்டுட்டுதான். அப்ப இன்னைக்கு இந்த அத்தாரிட்டியை தேவ என் மேல வைக்கிறதுக்கு ஒரே கனெக்ஷன் என்னன்னா தேவ வல்லமை, தேவ ஆவி, தேவ வல்லமை, தேவ ஆவி, தேவ வல்லமை, தேவ ஆவி. இப்ப என் மேல ரிலீஸ் ஆகுது. இந்த தேவ ஆவியும் தேவ வல்லமையும் என் மேல வர ஞானமும் விவேகமும் உள்ளவளா தேவன் என்னை மாற்றுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அதனால இந்த திரும்பவோ இந்த பாட்டு, ஆமா என் மேல அந்த வல்லமை இறங்கட்ட